Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 6th to 12th சயின்ஸ் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டா ரிவிஷன் வந்து கொடுக்க போறோம். ஸோ இதுல பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் 3 in 1 வீடியோ. ஓகேவா? ஸோ மூணையுமே ஒரே வீடியோல கம்ப்ளீட் பண்ண போறோம். 6th to 12th வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ குரூப் 2க்கு ஃப்ரீ டெஸ்டஸ் வந்து போய்கிட்டு இருக்குல்ல, இது வரைக்கும் டெஸ்ட் 10 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்க என்ன அது வரைக்கும் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்கிரீனாவும் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் 10 6th to 12th எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே வாங்க. ஸோ 200 கொஸ்டின்ஸ் தான், 200 கொஸ்டின்ஸ் மட்டுமே இருக்காது. இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கான மெகா டெஸ்ட் சீரியஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இயல் வைஸாக இப்போ 6th எடுக்கிறீங்க அப்படின்னா 9 இயல் இருக்கா, நியூ புக்கில் 9 இயல் இருக்கும். அதே போல் ஓல்டு புக்லேயும் 9 இயல் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு இயலுக்குமே இயல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். அதே போல் அந்த ஒரு புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ புக்கில் 6th முடிக்கிறீங்கன்னா அந்த 6th புக்குக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட், அதே போல் ஓல்டு புக்கில் 6th முடிக்கிறீங்கன்னா 6th ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்படியே அப் டு 11th அண்ட் 12th, ஸோ 6th வரைக்கும் 12th, 6th to 12th வரைக்கும் இப்படியே இயல் வைஸாக டெஸ்டஸ் போகும். அதே போல் ஒரு புக்கு முடிக்க ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதில் 11th and 12th அட்வான்ஸ் தமிழுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் கம்ப்ளீட்டாக 6th to 12th வரைக்கும் தமிழுக்கு இதை தாண்டி கொஸ்டின்ஸ் எங்கேயுமே வராது. இயல் வைஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 170 டெஸ்டர்ஸ். இதில் இயல் டெஸ்டர்ஸ் மட்டுமே இயல் வைஸாக 141 டெஸ்டர்ஸ் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 21 டெஸ்டர்ஸ் ரிவிஷன் டெஸ்டர்ஸ் இருக்கும். 8 டெஸ்டர்ஸ் மார்க் டெஸ்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு இயல் வைஸாக ஒன்லைனர் மெட்டீரியல் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான வேலிடிட்டி 1 year. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து போகும். ஸோ ஆப் என்ன இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே போல் இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான ஸ்கெடியூல்மே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுலேயுமே ஆப் லிங்க் இருக்கும். எப்படி டெஸ்டஸ் நடக்கும், எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்டஸ் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டைம் டேபிளோட ஸ்கெடியூலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான வேலிடிட்டி 1 year. இந்த 1 yearல மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவோம் மெட்டீரியல். ஸோ அதை படிக்கிறீங்க ஒன்லைனர், அட்வான்ஸ் தமிழுக்குமே ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவோம். படிக்கிறீங்க, டெஸ்ட் 1 yearக்கு நல்லா தரவு பண்ணி டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணாத இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அட்மின் ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 699. ஸோ இது 1 yearக்கு போகும். இயல் வைஸ் டெஸ்டர்ஸும் இருக்கும், ரிவிஷன் டெஸ்டர்ஸ், மார்க் டெஸ்டர்ஸ், டோட்டலாக 170 டெஸ்டர்ஸ். அதே போல் ஒன்லைனர் மெட்டீரியலுமே ஃப்ரீயாக இயல் வைஸாக அட்வான்ஸ் தமிழ் 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக்கு இயல் வைஸாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் கெமிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் தான் இருக்குது. கொரண்டம் என்பதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொரண்டம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் சி Al2O3. அப்போது Al2O3.2H2O அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம்? பாக்சைட் அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்து Na3AlF6 அப்படின்னா கிரையோலைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே Al2O3 2SiO2.2H2O அப்படின்னா இதை களிமண் அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. உந்திகள் தயாரிப்பில் பின்வருவனவற்றில் எது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது பயன்படுது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அயான், கார்பன், நிக்கல். இதுதான் பயன்படுது. அதாவது நிக்கல் எஃகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தோட பாகங்கள், உந்திகள் உற்பத்தி செய்ய பயன்படுது. ஓகேவா? அதே போல் காப்பரு, ஜின்கோ இது வந்து எதுக்குன்னா மின் பொருத்திகள் இருக்குல்ல, அது அலங்கார பொருட்கள், வன்பொருள் உற்பத்தியில் பயன்படுது. இது வந்து பித்தளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அயானு, கார்பன், நிக்கல், குரோமியம் இது 3 எதில் வந்து பயன்படுது அப்படின்னா துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துருப்பிடிக்காத எஃகுக்கு இதெல்லாம் சேர்ந்த கலவைகளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் பாத்திரங்கள், வாகனங்களோட பாகங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுது.
இதுவே அலுமினியம் மெக்னீசியம், ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், மெக்னாலியம் அப்படின்னு சொல்லுவோமா. இது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் உபகரணங்கள் உற்பத்தியில் பயன்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஈரம் உறிஞ்சும் சேர்மத்தினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், சுட்ட சுண்ணாம்பு, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். சுட்ட சுண்ணாம்பு மற்றும் சிலிக்கா ஜெல்லாக இருக்கட்டும், நீரற்ற கால்சியம் குளோரைடாக இருக்கட்டும், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு மற்றும் அடர் சல்ஃபியூரிக் அமிலமாக இருக்கட்டும், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது. அதாவது சில சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் இருக்குல்ல, சாதாரண வெப்பநிலையில் வளிமண்ட காற்றோடு தொடர்பு கொள்ளும் போது அதோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சும் தன்மை வந்து அதுக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போது என்ன ஆகுனா இந்த நிகழ்வப்போ அதில் இருக்கக்கூடிய இயற்பியல் நிலை, ஃபிசிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இயற்பியல் நிலை அப்படிங்கிறது மாறவே மாறாது. இந்த சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனால் என்னென்னு சொல்கிறோம்னா ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஈரம் கவரும் சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இது ஈரம் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்விற்கான பெயரை சொல்லுவோம். ஓகேவா? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் அதே போல உலர்த்தும் பொருளாகவும் பயன்படுது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4, பேயரின் காரணியை கண்டறி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த KMNO4. KMNO4 என்ன சொல்லுவோம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேயரோட காரணியாக பயன்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா கரிம சேர்மங்களின் நிறைவுறா தன்மையை வந்து கண்டறியறதுக்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் வலிமை மிகு ஆக்சிஜன் ஏற்றியாகவும் பயன்படுது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து H2O2 என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியாக பயன்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, பல வகை தோல் தொற்றுகள் மற்றும் காலில் ஏற்படும் பூஞ்சை தொற்றுகளுக்கான சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய சேர்மம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய்கள் இருக்குல்ல, பல்வேறு தோல் தொற்றுகள், கால்களில் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்றுகளுக்கு மருந்தாக பயன்படுது இது. ஓகேவா? இதுவே இது பாருங்க, பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 இருக்கு இல்லையா, இது எதுக்கு அப்படின்னா அந்த கலரிங் டைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சாயமிடுறதுக்கு அச்சு தொழிலில் பயன்படுது. ஓகேவா? அதே போல் பருமனரி பகுப்பாய்வில் இரும்போட சேர்மங்கள் அதே போல் அயோடைடுகளை அளந்தறியறதுக்காகவும் இது பயன்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, லாந்தனைடு தனிமங்களின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3, லாந்தனைடுகளோட பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து +3 வரும். ஆனால் சில லாந்தனைடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்ற நிலை வந்து +3 மட்டும் இல்லாமல் +2 அப் டு +7 வரைக்கும் இதுக்கு இருக்கும். ஓகேவா? பொதுவான அப்படின்னு கேட்கும்போது +3, பட் இதுக்கு +2 +7 வரைக்கும் போகும். +2 +3 +4 +5 +6 +7 வரைக்கும் இதுக்கு ஆக்சிஜனேற்ற நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு. கொஸ்டின் நம்பர் 7, கார்போஹைட்ரேட்டை கண்டறிய பயன்படும் சோதனை பின்வருவனவற்றுள் எது அப்படின்னா ஆன்சர் பி, மாலிஸ் சோதனை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிஸ் சோதனை தான் கார்போஹைட்ரேட்டை கண்டறியறதுக்கு பயன்படுது. அதே போல் லீகல் சோதனை இது எதுக்கு அப்படின்னா கீட்டோன் இருக்கு இல்லையா, கீட்டோன், ஸோ கீட்டோனை வந்து கண்டறியறதுக்கு பயன்படுது. இதுவே பையூரேட் சோதனை எதுக்கு அப்படின்னா டையமைடு இருக்கு இல்லையா, டையமைடு, ஸோ அதை வந்து கண்டறியறதுக்கு பயன்படுது. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, மேற்கண்டவற்றுள் தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று 1, போரான் நியூட்ரான்களை உறிஞ்சும் திறன் உடையது, எனவே ஸோ போரான் வந்து சொல்லுவோம்ல அட்டாமிக் நம்பர் 5 மாஸ் நம்பர் 10, இந்த ஐசோடோப் அணுக்கரு உலைகளில் மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. கூற்று 2, படிக வடிவமற்ற போரான் ராக்கெட் எரிபொருள் எரியூட்டியாக பயன்படுது. கரெக்டு. போரான் தாவர செல் சுவரின் முக்கிய பகுதி பொருளாக உள்ளது, இதுவும் கரெக்ட். ஸோ மூணுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இதில் தவறானது எதுவுமே இல்லை. கொஸ்டின் நம்பர் 9, மந்த வாயுவை கண்டறிந்தவர் யார்? மந்த வாயுன்னு என்னது, இனட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் மந்த வாயு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் யார் கண்டறினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி, இவங்க 2 பேருமே. சார் வில்லியம் ராம்சே வந்து பார்த்திங்கன்னா மந்த வாயுக்களை வந்து கண்டறிந்திருப்பார். ராம்சே காற்றிலிருந்து ஒரு கணம் இருக்குல்ல, அதாவது ஒரு கனமான காற்று, பலத்த காற்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு கனமான தனிமத்தை வந்து பிரித்தெடுத்து அதற்கு ஆர்கான் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய கிரேக்க சொல்ல வச்சு பெயரிட்டிருப்பார் இவர். ஓகேவா? தொடர்ந்து மாரிட்ஸ் டிராவர்ஸ் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா
இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவியலாளரோடு இணைந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பணியாற்றி நியான், கிரிப்டான், செனான் ஆகியவற்றை கண்டறிந்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1910ஆம் ஆண்டில் ரேடான் வாயுவை பிரித்தெடுத்து அதோட பண்புகளை ஆய்வு செஞ்சிருப்பாரு. ஸோ இப்போ ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனட் கேஸில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ குரூப் 18 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கண்டறிந்தாங்க. ஸோ இவர் சில காம்பவுண்ட்ஸை கண்டறிந்தார்னா இவர் சில காம்பவுண்ட்ஸை கண்டறிந்திருப்பார். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேர்மமும் அதோட பயன்கள். ஃபர்ஸ்ட் போரிக் அமிலம், அடுத்து பாருங்க AlCl3, அலுமினியம் குளோரைடு, அடுத்து பொட்டாஸ் படிகாரம், CO2, CO அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துடலாமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போரிக் அமிலம் எதுக்கு பயன்படுதுன்னா கண் மருந்து. அடுத்து AlCl3 வந்து பார்த்தீங்கன்னா பீரிட்டல், கிராப்பட் வினைகளில் வினைவேக மாற்றியாக பயன்படுது. பொட்டாஸ் படிகாரம் எதுக்கு அப்படின்னா ரத்த கசிவை வந்து தடுக்கும் குருதி தடிப்பானா பயன்படுது. CO2 எதுக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து எதுக்கு அப்படின்னா தீயணைப்பான்கள் மற்றும் உந்து வாயுவாக பயன்படுது. அடுத்து CO அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது ஒடுக்கு காரணியாக பயன்படுது. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாருங்க 4 1 5 2 3. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 11. பின்வருவனவற்றுள் பசுமை வேதியியல் அடிப்படையில் புதிய வேதிப்பொருட்களை உருவாக்கியதற்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. 3 பேருமே தான். யுஎஸ் சௌவின், ராபர்ட் ஹெச் கிரப்ஸ், ரிச்சர்ட் ஆர் ஸ்காட். இவங்க 3 பேருமே தான். 2005 வந்து பார்த்தீங்கன்னா வேதியியலுக்கான நோபல் பரிசு யுஎஸ் சௌவின், ராபர்ட் எக்ஸ்கிரிப்ஸ் இவர் இருக்கார் இல்லையா இவர், அதே போல் இந்த ரிச்சர்ட் ஆர் ஸ்கார்க் இவங்க எல்லாத்துக்குமே பசுமை வேதியியல் அடிப்படையில் புதிய வேதிப்பொருட்களை உருவாக்கியதற்காக 2005 கிடைச்சிருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. குடிநீரில் ஏற்றுக்கொள்ளத்தக்க நைட்ரேட்டின் அளவு எல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 45 ppm. உலக சுகாதார அமைப்பு பார்த்தீங்கன்னா உலக அளவிலேயும் இந்திய தரநிலை அமைச்சகம் அதாவது PIS அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் இந்திய ஆராய்ச்சி கழகம்னா ICMR இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலேயும் குடிநீருக்கான தரநிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்திருக்கும். ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா pH குடிநீரில் ஏற்றுக்கொள்ளத்தக்க நைட்ரேட்டோட அளவு எல்லை என்ன அப்படின்னா 45 ppm. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா pH வந்து பார்த்தீங்கன்னா 6.5 8.5 வரைக்கும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் மொத்த கரைந்த திண்மங்களுக்கான இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 500 ppm. ஓகேவா? அளவு எல்லை. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கடினத்தன்மை அதாவது CaCO3 அந்த வாயிலாக சொல்லும் போது அதுக்கு எவ்வளோ வரும்னா 300 ppm. அதே போல் இந்த நைட்ரேட்டுக்கு தான் வந்து என்னென்னா 45 ppm. அதே போல் இந்த 250 ppm எதுக்கு வரும் அப்படின்னா குளோரைடுக்கு 250 ppm அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே போல் 200 ppm எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் சல்பேட். அதே போல் 1 ppm இருக்கிறதுலே கம்மி. இது எதுக்கு அப்படின்னா புளூரைட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 13. பூஞ்சை கொல்லியை கண்டறிக. இதில் எது பூஞ்சை கொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கரிம பாதரச சேர்மங்கள் அதாவது DDT, PHC, ஆல்ட்ரின், கார்பமேட் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் தான். இவை நீண்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்திலிருந்து மண்ணால் உறிஞ்சப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்பயிர்களாக இருக்கக்கூடிய வேர்பயிர்கள்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ காய்கறிகளே போங்கள. ஸோ கேரட்டு, முள்ளங்கி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய இது இருக்குது. எனக்கு இப்போது சடனாக ஞாபகம் வரதை வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாசுபடுத்துது. அதே போல் கரிம மெர்க்குரி சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொதுவான பூஞ்சை கொல்லியாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்கோம் கரிம பாதரச சேர்மங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா DDT, PHC, ஆல்ட்ரின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஞ்சை கொல்லியாக இருக்குது. ஸோ அது ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இது 3 பூச்சிக்கொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை கொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் பிரித்து மெர்க்குரிய அல்லது பாதரசம் மெர்க்குரிய தானே பாதரசம்னு சொல்கிறோம். இது வந்து உற்பத்தி செய்து அதை போல் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்குது.
இதில் நம்மக்கிட்ட இப்படி கேட்கலாம். பூச்சிக்கொல்லிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டுறாங்கன்னா இந்த மூணில் ஏதோ ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கேட்பாங்க. இதுவே பூஞ்சை கொல்லி கேட்டாங்கன்னா கரிம பாதரச சேர்மங்கள் மெர்க்குரி HC இருக்கு இல்லையா அது. அலுமினியத்தோட ஹாலைடு தாதுவை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஹாலைடு தாது அப்படின்னா ஆப்ஷன் சி கிரையோலைட்டு தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். பாக்சைட்னா அதுக்கான இது என்ன? Al2O3.2H2O. இதுவே களிமண்னா என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கொஸ்டினே தான் பார்த்தோம். Al2O3.2SiO2.2H2O பார்த்தோமா? கிரையோலைட்டுக்கு என்னன்னு பார்த்தோம். Na3AlF3 இப்படியே சொல்லலாம். ஆர் Na3AlF6 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மைக்காவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா K2O.Al2O3.6SiO2.2H2O அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. இதில் என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, கனிமம் என்பது தனிச்சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டு கலவையாகவோ புவியில் காணப்படும். கரெக்டு தான். அடுத்து, எக்கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடிகிறதோ அதுவே தாது எனப்படும். இதுவும் கரெக்டு தான். எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு டைம் குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான கூற்று மாதிரி இருக்கு இல்லையா? எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான், ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இதை அப்படியே மாற்றி கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை, எல்லாமே வந்து சரியானது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. தவறாக பொருந்திய இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறாக பொருந்திய இணையை கண்டறிக என்ன கொடுத்துருக்காங்க? கரைசலும் pH மதிப்பு கொடுத்துருக்காங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, இரைப்பை அமிலம் 1 கரெக்ட். மனித உமிழ்நீர்னா 6லேருந்து 8 வரைக்கும் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தோராயமாக சொல்றதுல 6லேருந்து 8 வரைக்கும் தான். அடுத்து கடல் நீர் 1 முதல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறு. என்ன வரும்? 7.5 to 8.4 அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டை வெள்ளை கரு இருக்குல்ல, அதுக்கு 8 கரெக்ட். ஸோ இதில் தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க 17. ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படும் அமிலத்தை கண்டறிக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6th சயின்ஸ்ல இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, CH3COOH. ஓகேவா? அதாவது கரிம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது முன்னிலையில் எத்தனால வந்து ஆக்சிஜனேற்றம் செய்து பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாயிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம் வந்து தயாரிக்கப்படும். அதே போல் அசிட்டிக் அமிலம் அல்லது எத்தனாயிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பாலை வந்து கெட்டிப்படுத்த பயன்படுத்தப்படுது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போட்டு காட்டுற பாருங்க ஈக்குவேஷன், உங்களுக்கு இன்னும் வந்து புரியும். CH3CH2OH இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ இதுவும் எடுத்துக்கலாம் அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்றம் செய்கிறோம். அப்போது OH மைனஸ்னு போடுவோமா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது இப்படி வரும்போது இதில் நம்ம எப்படி பிரிக்கலாம்? அசிட்டிக் அமிலம் தானே வரும். ஸோ அப்போ எப்படி வரும்னா CH3COOH அசிட்டிக் அமிலம் வந்துருச்சா? அப்போ மீதம் வந்து இதில் என்ன இருக்குது? CH3 போயிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா COOH அப்படின்னு வந்திருக்கு. அப்போது 2 O. அப்போது மீதம் நம்மளுக்கு என்ன வரும்? இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது H2O அப்படின்னு சொல்லி வருமா? ஸோ அப்போது இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் வந்து மாறி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், துருவோட வாய்ப்பாட்டை கண்டறிக. துருனா அதுக்கான வாய்ப்பாடு என்ன? ஆப்ஷன் சி, Fe2O3XH2O அப்படிங்கிறது தான் ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 19. ஆக்சிஜனின் இணைத்திறன் எலக்ட்ரான்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆக்சிஜன் அப்படின்னா 2,6. இதுவே வந்து பெரிலியத்துக்கு இணைத்திறன் எலக்ட்ரான் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 2,2. ஓகேவா? இதே போல் 2,4 அப்படிங்கிறது எதுக்கு வரும்னா கார்பனோட இணைத்திறன். அப்போ 2,5 எதுக்கு வரும் அப்படின்னா போரான். ஓகேவா?
அடுத்து பாருங்க, பொட்டாசியம் டைகுரோமேட்டில் சிஆரோட ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்? ஸோ இப்போ இதை வந்து நான் சம்மா போட்டு காட்டுறேன், கொஞ்சம் நல்லா பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிஆர் குரோமியம்னா சிஆரா? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஆக்சிஜனேற்ற நிலையை வந்து கண்டறிய சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு புட் எக்ஸ், இதுக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்து தான் சிஆரை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும். K2 Cr2 O7 இது நம்மளுக்கு தெரியாது, அதனால் அது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கேவோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன? +1. ஓவோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன? -2. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு நம்ம இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், K2 Cr2 O7 இருக்குது. அப்போது K அப்படிங்கிறது 2 இருக்குது. அப்போது நம்மளுக்கு தெரியாது K அப்படிங்கிறது. அப்போ அதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், சாரி K அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அது 2 இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கலாம், 2K அப்படின்னே வரும். ஏன் நான் 2K அப்படின்னே போடுறேன்? ஏன்னா கேவோட ஆக்சிஜனேற்ற எண் அப்படிங்கிறது 1 தான். அப்போ 2 × கேவுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன தான் வரும், அந்த கே தான் வரும். ஸோ அதனால தான் நான் அப்படி எடுத்திருக்கேன். அல்லது நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணியே காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ என்ன படிக்கிறீங்கன்னா 2 × 1 கேவுக்கு பதிலாக போட்டுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, Cr2. Cr எத்தனை இருக்குது? குரோமியமும் 2 இருக்குது. Cr அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஆக்சிஜன் வந்து எத்தனை இருக்குது? 7 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஸ்டெப் போடுறேன், இப்போ உங்களுக்கு புரியும். K அப்படிங்கிறது 2 இருக்கா, அதே போல் குரோமியம் அப்படிங்கிறது 2 இருக்கா, அதே போல் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 7 இருக்குது. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பாக இதை போடுறேன். நான் டேரெக்டாக போட்டால் சில பேத்துக்கு புரியாத இருக்கலாம். ஸோ இப்போ 7 ஆக்சிஜன் வந்து 7 இருக்குது. ஆக்சிஜனோட என்ன எடுத்திருக்கோம், -2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சிஜனேற்ற நிலை வந்து கண்டறிக்கும் போது அதை 0க்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ = 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, ப்ளஸ் இங்கே 2x அப்படின்னு வரும், ப்ளஸ் 7 × 2 என்னன்னு வரும், அப்போ ப்ளஸில் வராது, மைனஸில் இருக்குது. அப்போ என்ன வரும், -14 = 0 அப்படின்னு வருமா? இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்போ இங்கே 2 + 2x - 14 அப்படின்னு சொல்லி இருக்குது. நாம் இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த 2 இப்போது இது 2x அப்படிங்கிறது எக்ஸோட வேரியபிளில் இருக்குது. இப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே -14 இருக்குது. அப்போது 2 வந்து 14ல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், -12 அப்படின்னு வருமா? அப்போது இங்கே 2x 2வும் 14க்கும் நம்ம கேன்சல் பண்ணும்போது -12 அப்படின்னு வந்துடும், = 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தேவை. ஸோ அதனால் இந்த 12 இந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ எப்படி வரும், 2x = 12 அப்படின்னு வரும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. ஸோ 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைடில் வரும். அப்போ எப்படி வரும், 12/2 அப்படின்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 6 2 is 12. அப்போது x = +6 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்குது. ஸோ இந்த சிம்பிள் ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, குரோமியத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை அப்படிங்கிறது +6. ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute டைம் கொடுக்குறேன். ஸோ ஃபாஸ்ட் நோட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா +6, ஆப்ஷன் ஏ. ஓகே, எரேஸ் பண்ணிடலாமா? அப்போ தான் நெக்ஸ்ட்டுக்கு வந்து கிளியராக சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. உணவு பதப்படுத்திகளில் பின்வருவனவற்றுள் எந்த அமிலம் பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, எது பயன்படுத்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, நைட்ரிக் அமிலம் தான். நைட்ரிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்தியாக பயன்படுத்தப்படுறதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் அமிலம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அசிடிக் அமிலம், பென்சோயிக் அமிலம், இந்த பார்மிக் அமிலம், இது 3 தான் உணவு பதப்படுத்தியாக பயன்படுத்துவாங்க. கொஸ்டின் நம்பர் 22. மலேரியா எதிர்ப்பு சேர்மத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ, குளோரோகுயினும் அதே போல் பாரிமித்தாயிலின் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா மலேரியா எதிர்ப்பு மருந்தாக பயன்படுது. ஓகேவா? அதே போல் டையத்தில் ஈத்தர் வந்து பார்த்திங்கன்னா மயக்க மருந்தாக பயன்படும். இயற்கை ரப்பரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஐசோபிரின். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ரப்பர். ஐசோபிரின் அப்படிங்கிறது இயற்கை ரப்பர். யூரியா, ஃபார்மால்டிஹைடு, செரின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெப்ப இருக்கும் நெகிழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா வெப்ப இறுகும் நெகிழின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்,
உயிர்வேதி ஆக்சிஜன் தேவை அதாவது பிஓடி மதிப்பானது ppmல் அளக்கப்படுகிறது. கரெக்டு தான். தூய நீரின் பிஓடி மதிப்பு 5 ppm விட குறைவாக இருக்கும். அதே சமயம் மாசுபட்ட நீரின் பிஓடி மதிப்பு 17 ppm அல்லது அதற்கு அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு நாள் கால இடைவெளியில் 1 லிட்டர் நீரில் உள்ள கரிம கழிவுகளை சிதைக்க நுண்ணுயிரிகளால் நுகரப்படும் மொத்த ஆக்சிஜன் மில்லிகிராம் அளவு பிஓடி என்று அழைக்கப்படுகிறது. பிஓடினா இது கிடையாது, இதுதான். ஸோ அதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. கூற்று மற்றும் காரணம் பார்த்துடலாமா? இப்போ வந்துட்டு பாருங்க, கூற்று தாங்கல் கரைசல் பருமனரி பகுப்பாய்வில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். காரணம், இது கரைசலோட pH அளவை அதிகரித்தோ அல்லது குறைத்தோ பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். ஆனால் நல்லா கவனிங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. இரண்டும் சரிதான். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஸோ இதை நல்லா பார்த்து போடுங்க. கொஸ்டின் நம்பர் 26. தரம் பார்த்தலில் வலிமை மிகு அமிலத்தை வலிமை மிகு காரத்துடன் சேர்க்கும் போது பின்வரும் எந்த நிறங்காட்டி பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பினாப்தலின். பொட்டாசியம் டைக்ரோமேட் குறித்து தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரிக் சல்பேட்டை பெரஸ் சல்பேட்டாக ஒடுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து தவறானது. அடுத்து வந்து பாருங்க, இது நீரில் கரையும் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பயன்படுதுன்னு பார்த்தோம். இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்ற காரணி. இது 3 கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் தான் வந்து தவறானது. கொஸ்டின் 28. தன்னிழப்பு பாதுகாப்பு முறையில் பயன்படுத்தப்படும் உலோகத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் தான். ஓகேவா? இதுவே வந்து எதிர்முனை பாதுகாப்புனா அரித்தலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எளிதில் அரிமானம் அடையக்கூடிய உலோகத்தோட மேற்பரப்பில் பூசக்கூடிய முறையை தான் எதிர்முனை பாதுகாப்புன்னு சொல்லுவோம். எளிதில் அரிமானமாகக்கூடிய உலோகம் நேர்மின் முனையாக செயல்பட தன்னிழப்பு அரிமான உலோகமாக செயல்பட்டு எதிர்முனை பாதுகாப்பை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 29. செயற்கை பெட்ரோலை உற்பத்தி செய்ய பின்வருவனவற்றுள் எந்த முறை பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த முறை? பெர்சியஸ் முறையும் பிசர் ட்ரோப்ஸ் தொகுப்பு, இது 2மே தான். ஸோ அதே போல் எக்ஸ்ட்ரா தொடுமுறை அப்படிங்கிறது வராது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏபி ஆகிய 2ம், இது 2 தான் வந்து பயன்படுறோம். ஓகேவா? செயற்கை பெட்ரோலை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற பழங்கள் பளபளப்பான தோற்றத்தை பெற பின்வருவனவற்றுள் எது பூசப்படுகிறது? ஸோ நம்ம வந்து இப்போ ஆப்பிள் வந்து நிறைய பேர் சாப்பிடும்போது அப்படியே வந்து சாப்பிட்றீங்க. ஆனால் ஆப்பிளை வந்து அதை வச்சு அந்த மேலே இருக்கிறத வந்து இது பண்ணி பாருங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இல்லை பளபளன்னு ஆப்பிள் மின்னும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பூசப்பட்டிருக்கும். எது பூசப்பட்டிருக்கோம் அப்படின்னா கார் நெவ்பா மெழுகுவு சிலோக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூசப்பட்டிருக்கும். அதனால தான் அந்த ஆப்பிளோட அந்த பளபளப்பான தன்மைக்கு காரணமே நம்மளை பார்த்து அட்ராக்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் காரணம். ஸோ அது அப்படியே சாப்பிடக்கூடாது. ஸோ அது மேலே இருக்கிறத வந்து சுரண்டி எடுத்துட்டு தான் சாப்பிடணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி ஆகிய 2ம். தனிம வரிசை அட்டவணையில் கீழிருந்து மேலாக செல்லும் போது அயனியாக்கும் ஆற்றலானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அயனியாக்கும் ஆற்றலானது குறையுமா, அதிகரிக்குமா, இல்லை மாறாமல் இருக்குமா, துவக்கத்தில் அதிகரித்து பின்னாடி குறையுமா? என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். தனிம வரிசை அட்டவணையில் கீழிருந்து மேலாக செல்லும் போது அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதுவே தனிம வரிசை அட்டவணையில் கீழிருந்து மேலாக செல்லும் போது அணுவளவானது குறையும். ஓகேவா? அணுவளவு என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 2 பாயிண்ட் இருக்கு. அணுவளவு அப்படிங்கிறது கீழிருந்து மேலா போகும்போது குறையும், அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்குது. பின்வருவனவற்றுள் எந்த சேர்மம் கனிம பென்சீன் என அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சேர்மம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, B3N3H6 புரோசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் புரோசோல் சொல்லலாம் அல்லது போரசின் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கனிம பென்சீன் அப்படின்னு அழைக்கப்படுது. கொஸ்டின் 33. ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை கொண்ட தனிமங்களின் அணுக்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐசோடோப். என்னன்னு சொல்லுவோம்? ஒத்த எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை வேறுபட்ட எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை கொண்ட தனிமத்தை தான் ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம்.
இதுவே ஐசோடோன் அப்படின்னு ஐசோடோப்புக்கு வந்து பார்த்தாச்சு. இதுவே இது மூணுமே இம்பார்ட்டன்ட். ஐசோடோன் என்ன சொல்லுவோம், வேறுபட்ட அணு எண் மற்றும் நிறை எண் ஆனால் ஒத்த நியூட்ரான்களோட எண்ணிக்கை வந்து கொண்டதா இருக்கக்கூடிய வேறுபட்ட தனிமங்களோட அணுக்களை தான் என்னன்னு சொல்லுவோம், ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் தான், ஆனால் சேம் நியூட்ரான்களை கொண்டு இருக்கக்கூடிய வேறுபட்ட தனிமங்களோட அணுக்களை தான் என்னன்னு சொல்கிறோம், ஐசோடோன்னு சொல்கிறோம். ஐசோபார்னா என்ன, வேறுபட்ட அணு எண்ணையும் ஒத்த நிறை எண்ணையும் கொண்ட வேறுபட்ட தனிமங்களோட அணுக்களை ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பிளம்போ கரைத்திறனுக்கு காரணமான உலோகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிபி. இதுதான். ஸோ பிபி அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம், காரியம். ஸோ இதுக்கு என்ன நம்பர் அப்படின்னா 82 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம், சிஆர். ஸோ இது 24 அப்படின்னு சொல்லுவோமா? இது எதுக்குடா, புற்றுநோய் விளைவுக்காக பயன்படுது. பாதரசம், இதுக்கான அட்டாமிக் நம்பர் 80. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினமாட்டா தீவு நோய், அதுக்காக. இதுவே வந்து பார்த்திங்கன்னா காட்மியம், சிடி அப்படின்னா இதோட அட்டாமிக் நம்பர் 48. இது எதுக்கு அப்படின்னா இட்டாய் நோய், அதுக்காக பயன்படுது. கொஸ்டின் 35, கிபி 6ஆம் நூற்றாண்டின் எந்த பண்டைய இந்திய ஆய்வு அறிஞர் பொருளானது பரமாணுவால் ஆனது என நம்பினார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகரிஷி கணாதன். இவர் தான். ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பண்டைய இந்திய ஆய்வறிஞர் மகரிஷி கணாதன் வந்து பார்த்திங்கன்னா பொருளானது பரமாணுவால் ஆனது அப்படின்னு நம்பினார். ஆரியபட்டா பூமி தனது அச்சிலே வந்து சுழல்கிறது அப்படிங்கிற கருத்தை சொன்னார். களைக்கொல்லியை கண்டறிக்க கொஸ்டின் 36, இதுவும் இம்பார்ட்டன்ட். பூச்சிக்கொல்லிகள் பார்த்தோம், பூஞ்சை கொல்லிகள் பார்த்தோம். அப்போ களைக்கொல்லிகள் எது அப்படின்னா NaClO3 மற்றும் Na2SO3, அதே போல் 2,4-D. இதுதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, NaClO3னா என்ன சொல்லுவோம், சோடியம் குளோரைட். இதுவே Na2ASO3 அப்படின்னா Na3 இல்லையா, Na3ASO3 அப்படின்னா சோடியம் ஆர்சினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2,4-D அப்படின்னா 2,4-டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு களைக்கொல்லி தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டிகளுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் இந்த 3. அடுத்து, தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. காற்றும் அதோட கூறுகளின் இணைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நைட்ரஜனுக்கு 78% கரெக்டு தான். அதே போல் ஆக்சிஜன் 21% கரெக்டு தான். அடுத்து வந்து பாருங்க, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏர்கானுக்கு 0.2% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்கான் அப்படின்னு என்ன வரும், 0.93% அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் இதுதான் ராங். CO2னா 0.04%, இது வந்து கரெக்டு தான். ஸோ அப்போ தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த ஆண்டில் இந்திய நகரமான போபாலில் உலகில் மிக மோசமான வேதியியல் பேரிடர் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 3, 1984. 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் இந்திய நகரமாக இருக்கக்கூடிய போபாலில் உலகிலேயே அதி மோசமான ரசாய பேரழிவு வந்து நிகழ்ந்ததுங்க. யூனியன் கார்பைடு எனும் நிறுவனத்தோட பூச்சிக்கொல்லி ஆலையில் ஏற்பட்ட வெடிப்பால் நச்சுத்தன்மை கொண்ட வாயு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த நச்சுத்தன்மை கொண்ட வாயு என்ன அப்படின்னா மெத்தில் ஐசோ அயனைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நச்சுத்தன்மை கொண்ட வாயு வந்து பார்த்திங்கன்னா காற்றில் கலந்துருச்சு. ஸோ காற்றில் கலந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வாயு வந்து பார்த்திங்கன்னா காற்றை விட 2 மடங்கு கனமானது. அது வந்து பார்த்திங்கன்னா காற்றை விட 2 மடங்கு கனமானதாக இருந்தது. அதனால் காற்றில் கலை வந்து பார்த்திங்கன்னா செல்லாமல் ஆலையை சுற்றியுள்ள பகுதிகளில் போர்வை போல் சூழ்ந்து கொண்டுருச்சு. ஓகேவா? அந்த கனமாக இருந்ததுனால இப்போது காற்றுக்கு வந்து அந்த இது வந்து கனமே இல்லாதனால அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே காற்று வந்து போகுது. ஆனால் இந்த வாயு வந்து மெத்தில் ஐசோசைனைட் இருக்கு இல்லையா, அது வந்து காற்றில் கலந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அந்த காற்று எங்கேயுமே வெளியே போகாது, அந்த ஆலையே சுற்றி சூழ்ந்துருச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வேலை செஞ்ச கொடூரமாக அங்கே இருந்த வேலை செஞ்ச மக்களோட நுரையீரலை வந்து தாக்கி சுவாசத்தில் வந்து பாதிச்சுது. ஸோ அந்த இன்சிடெண்ட் இந்த டிசம்பர் 3, 1984 நடந்துச்சு.
ஒளிவேதி மாசு மூட்டம் எந்த நகரத்தில் முதல்ல கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ். முதல்ல 1950ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிவேதி மாசு மூலம் அல்லது ஒளிவேதி பனிப்புகை வந்து பார்த்தீங்கன்னா உருவானுச்சு. அதை ஒளிவேதி மாசு மூலம்னு சொல்லலாம், பனிப்புகைன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உருவானுச்சு. இது சூடான உலர்ந்த மற்றும் சூரிய ஒளி நிறைந்த காலநிலையில் உருவாகக்கூடியது. இந்த பனிப்புகை வந்து பார்த்திங்கன்னா புகை, தூசி மற்றும் நைட்ரஜனோட ஆக்சைடுகள், ஹைட்ரோ கார்பன்கள் போன்ற காற்று மாசுபடுத்திகள் நிரம்பிய மூடுபனி இதோட சேர்க்கையால் சூரிய ஒளி முன்னிலையில் உண்டாகும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் 40, பின்வரும் எந்த உலோகம் சிறுநீரகம், கல்லீரல், மூளையை தீவிரமாக சிதைத்து மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரியம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல், மூளையை வந்து தீவிரமாக சிதைத்து மத்திய நரம்பு அதை எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணி நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது இந்த காரியம்தான். அதே போல் காட்மியம், பாதரசம் இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியது. ஓகேவா? காரிய நச்சானது கடுமையாக சிறுநீரம், கல்லீரல், மூளை எல்லாத்தையுமே வந்து இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய நரம்பு மண்டலத்தையும் பாதிப்படைய செய்து. கொஸ்டின் 41 மேட்சிட் கேட்டிருக்காங்களா? உற்பத்தி முறையும் தனிமம் மற்றும் சேர்மம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், தொடு முறை கந்தக அமிலம், அதே போல் பெர்ஜியஸ் முறை இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரியிலிருந்து பெட்ரோலியம் உற்பத்தி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்கான் முறை குளோரின், அடுத்து போஸ் முறை ஹைட்ரஜன். ஸோ அப்போது 2 1 4 3 வருதா? அப்போது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, வினைவேக மாற்றியின் செயல்திறனானது சிறிதளவு இரண்டாவது பொருளை சேர்ப்பதன் மூலம் அதிகரிக்கப்படுது. கரெக்டாக, இரண்டாவது பொருளை வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகரிக்கும். அதே போல் SO2விலிருந்து SO3 ஆக்சிஜனேற்ற வினை பிளாட்டினம் முன்னிலையிலும் அல்லது H2SO4 சல்பரிக் ஆசிட் இருக்குல்ல உற்பத்தியில் V2O5 ஆனது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். ஸோ அப்போ தவறானது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் ரெண்டுமே தவறானது இல்லை. கொஸ்டின் நம்பர் 43 இதுக்கு வந்துட்டு பாருங்க, தனிமமும் ஆக்சிஜனேற்ற எண்ணும் கேட்டிருக்காங்க மேட்ச் ஷீட்டில். இப்போ வந்து பார்க்கலாமா எது தவறாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, உலோகங்கள் மற்றும் போரானுடன் நைட்ரஜன் இணைந்தது. ஸோ என்ன வரும் அதுக்கு? ஆக்சிஜனேற்ற எண் +1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராங், -1 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்து பாருங்கள், ப்ளூரினோட அனைத்து சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற எண் -1. அடுத்து பெராக்சைடு உள்ள ஆக்சிஜன் -1, சல்ஃபர் +6. இது 3 கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் ராங். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டேனியல் ரூதர்ஃபோர்டு. 1772 டேனியல் ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிற ஸ்காட்லாந்து இயற்பியல் மற்றும் வேதியியலாளர் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனை கண்டறிந்திருப்பார். ஓகேவா? அதே போல் இங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காங்களே ஹம்ப்ரி டேவி, இவர் எதுக்கு வந்திருப்பாருன்னா இவருமே ஒரு வேலை செஞ்சுருக்காரு. 1808 தூய மெக்னீசிய தனிமத்தை வந்து கண்டறிந்திருப்பார். அடுத்து இங்கே ஒருத்தர் இருக்கார்ல ஏபி புஸ்ஹி, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதே 1808 இவர் கண்டறிந்தார்ல மெக்னீசியம், அதை வந்து மெக்னீசியத்தை பிரித்து எடுத்திருக்காரு. ஓகேவா? பல் மருத்துவம் மற்றும் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சையில் மயக்க மருந்தாக பயன்படும் கலவை பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, N2O உடன் ஆக்சிஜன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல் மருத்துவம் மற்றும் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சையில் மயக்க மருந்தாக வந்து பயன்படுது. அதே போல் ஆக்சிஜன் மற்றும் ஹீலியம் கலவை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயன்படுது. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தசை திசுவில் காணப்படும் மயோக்ளோபின் எனும் பொருள் ஆக்சிஜனை தேக்கி சேமித்து வைக்கும் இடமாக செயல்பட்டு தசை செல்களிடையே ஆக்சிஜனை கடத்துகிறது. கரெக்ட். ஹீமோகுளோபினில் போர்பைரின் ஈந்திணைவி மற்றும் குளோபின் புரதத்துடன் இணைந்து Fe2 என்ற கூட்டு பொருள் உள்ளது. கரெக்டு. ஸோ இதில் ரெண்டுமே சரியானது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 2. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 47 கிருமி நாசினியாக பயன்படுவது பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இதில் பார்த்துருப்போம் H2O2 இது வந்து கிருமி நாசினியாக தான் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே O3, CaOCl2 இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக தான் பயன்படுது. அதே போல் இந்த H2O2 இருக்கு இல்லையா, ராக்கெட் எரிபொருளாகவும் பயன்படுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் எந்த விளக்கு தாவரவியல் தோட்டங்களில் வளர்ச்சியை தூண்டவும் மற்றும் பச்சையம் உருவாக்கத்திற்கு உதவவும் பயன்படுத்தப்படுகிறது? எது அப்படின்னா ஆப்ஷன் பி, நியான் தான். நியான் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவரவியல் தோட்டங்களில் வளர்ச்சியை தூண்டவும் அதே போல் பச்சையம் உருவாக்கத்திற்கு உதவும் வந்து பயன்படுத்தப்படுது. 26% நைட்ரஜன் கலந்த ஏர்கான் வாயு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயு நிரப்பப்பட்ட மின்குழல் விளக்குகளில் பயன்படுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க, Fe3+ நிறத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ Fe3+ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனில் 3d5 அது வருமா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பழுப்பு. ஸோ இந்த Fe3+ அப்படின்னா துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே Fe2+ அதோட நிறம் என்ன இருக்கும்? Fe2+ அப்படின்னா 3d6 வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இது Fe2+. அதே போல் ஊதா. ஸோ ஊதா வந்து எதுக்கு வரும்னா V2+. அதே போல் வெனடியத்துக்கும் குரோமியம் 3+ இதுக்கும் வந்துட்டு வரும் இந்த நிறம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கருவூதா. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சைனைடு முறையில் பின்வரும் எந்த தனிமம் தங்கம் மற்றும் வெள்ளியை பிரித்தெடுக்க பயன்படுது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜிங்க். சைனைடு முறையில் தங்கம் மற்றும் வெள்ளியை பிரித்தெடுக்கக்கூடிய பிரித்தெடுக்கிறதுக்கு துத்தநாகம் ஜிங்க் வந்து பயன்படுது. போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் என்பது ஒரு பொருளின் டேஸ் நிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, வாயு நிலை. போன்ஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் அப்படிங்கிறது வாயு நிலையில் உள்ள ஒரு பொருளோட நிலையை தான் சொல்லுவோம். ஓகேவா? அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் இது மிகவும் குறைந்த வெப்பநிலையில் இருக்கும். 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். இது கிரையோஜெனிக்ஸ் துறையில் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 52, முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அலெக்சாண்ட்ரோ வோல்டா. கொஸ்டின் நம்பர் 53, மேற்கூறியவற்றுள் தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குளிர்காலத்தை செயலற்று மந்தமான நிலையில் கழிப்பது கோடைக்கால உறக்கம். ஸோ அப்படியே இது குளிர்கால உறக்கம் அப்படின்னு வருமா? ஸோ இதற்கான எடுத்துக்காட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குளிர்கால உறக்கத்திற்கான விலங்கு ஆமைன்னு சொல்லலாம். வறண்ட மற்றும் வெப்பமான காலத்தை செயலற்ற நிலையில் கழிக்கும் நிகழ்வு கோடைக்காலம். ஸோ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கோடைக்கால உறக்கத்துக்கு எந்த விலங்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம்? நத்தையை சொல்லலாமா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் தவறானது. கொஸ்டின் 54, டேஸ் முக்கிய வைட்டமின்கள் உள்ளன மற்றும் டேஸ் கொழுப்பில் கரையக்கூடியவை? எத்தனை முக்கிய வைட்டமின்கள் இருக்கு, அதே போல எத்தனை வந்து கொழுப்புல கரையக்கூடியது அப்படிங்கிறத கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 முக்கிய வைட்டமின்கள் இருக்கு, 4 வந்து கொழுப்புல கரையக்கூடியவை. ஓகேவா? வைட்டமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 6 வைட்டமின்கள் சொன்னோம்ல, ஸோ இங்கே இருக்கா ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. ஸோ அந்த 6 வைட்டமின்கள் என்னென்ன வரும்? ABCDEK. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொழுப்பில் கரையக்கூடியது அப்படின்னா நம்ம பேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்போம். என்னது? ADEK, இது கொழுப்பில் கரையக்கூடியது. இந்த BUCU வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் நீரில் கரையக்கூடியது. ஒருவேளை நீரில் கரையக்கூடியது எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2. இதில் 4 கொழுப்பில் கரையக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைட்டமின் ஏ. ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மேட்ச் ஷீட். இப்போ வந்து பார்த்தலாமா, வைட்டமின் ஏனா என்னது? மாலைக்கண் நோய், நைட் பிளைண்ட்னஸ் சொல்லுவோமா? வைட்டமின் பினா பெரிபெரி, வைட்டமின் டி ரிக்கட்ஸ், வைட்டமின் கே வலிமையற்ற எலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். வைட்டமின் ஈனா மலட்டுத்தன்மை. ஓகேவா? ஸோ அப்போது என்ன வருதுன்னு பாருங்கள் 4. ஸோ அப்போது இதுக்கு என்ன வருது அப்படின்னா 2 4 3 1. எஸ், அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அதே போல் கவனிங்க, வைட்டமின் ஏ இப்போது நம்ம வந்து சொல்லுவோம், இப்போ உங்களுக்கு வந்து இந்த வைட்டமின் பத்தாது இருக்குது, அப்போது இதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கால்சியம்னா வைட்டமின் டி அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்போ வைட்டமின் ஏ எதெல்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரா இதை இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வைட்டமின் ஏ அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா மீன் எண்ணெய், ஃபிஷ் ஆயில், அதில் முட்டை, பால், நெய், கேரட்டு, பழங்கள், கீரைகள், இந்த சோளம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ அப்படின்னு இருக்குது. இந்த வைட்டமின் ஏவுக்கான அறிகுறியாக நம்ம என்ன சொல்லலாம்? குறைவான கண் பார்வையாக இருக்கும், மங்கலான வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்கும், அதுதான் வைட்டமின் ஏ. வைட்டமின் பி
ஸோ இந்த வைட்டமின் பினா பெரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த வைட்டமின் பி எந்தெந்த இதெல்லாம் காணப்படுது அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் தானியங்கள் இருக்குல்ல, அது தீட்டப்படாத அரிசி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பால்லலாம் வைட்டமின் பி அதிகமாக இருக்குது. மீன், இறைச்சி, கரீஸ்லாம் இருக்குல்லையே அதில், பட்டாணி, பயறு வகைகள், பச்சை காய்கறிகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் பெரி. இதற்கான அறிகுறி என்ன? நரம்பு பலவீனம், உடல் சோர்வு, இதெல்லாம் வைட்டமின் பியால். இதுவே வைட்டமின் சி இங்கே கொடுக்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. வைட்டமின் சியால் ஏற்படக்கூடிய நோய் என்ன? ஸ்கர்வி. ஸோ இந்த வைட்டமின் சி எதுலலாம் எந்தெந்த பொருளில் இருக்குன்னா ஆரஞ்சு, நெல்லிக்காயில் ஆரஞ்சுலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வைட்டமின் சி இருக்குது. பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்குது. இது வந்து வைட்டமின் சிக்கு என்ன அறிகுறி? ஈறுகளில் இரத்த கசிவு, அதுதான். வைட்டமின் டி அப்படின்னா இதுக்கான ஏற்படக்கூடிய நோய் ரிக்கட்ஸு. எதெல்லாம் காணப்படுனா இதுவும் மீன் எண்ணெயில் இருக்குது. முட்டை, பால், சூரிய ஒளியோட மூலம் நமது தோலில் உருவாகும். ஓகேவா? இப்போது ஸ்கின் டிசீஸ்லாம் மேக்ஸிமம் அந்த வந்தது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வைட்டமின் டி பத்தாத இருக்கும், போய் அந்த சூரிய ஒளியில் வந்து படுற மாதிரி போங்க. ஸோ உங்களோட ஸ்கின்ல இருக்கிறத வந்து அந்த வெயில் படுற மாதிரி, அந்த ஒளி படுற மாதிரி கொஞ்சம் வெயில்லையும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ அப்போ வந்து ரிக்கட்ஸ் இதால் ஏற்படக்கூடிய நோய். இது என்ன அறிகுறி இருக்குன்னா பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகளாக இருக்கும். ஸோ எலும்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவீனமாக இருக்கும். வைட்டமின் இ இதால் ஏற்படக்கூடிய நோய் என்ன? வைட்டமின் இ அப்படின்னா மலட்டுத்தன்மையும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதது. ஓகேவா? இம்யூனிட்டி பவர் வந்து இருக்காது அவங்களுக்கு. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா வைட்டமின் இக்கு நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னா தாவர எண்ணெய்கள், அதே போல் பச்சை காய்கறி, முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள் இதெல்லாம் வந்து இருக்குது. அதிகமான க்ரீன்ஸ்லாம் எடுத்துக்கணும். அதே போல் இதால் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுக்கு அறிகுறிகள் வந்து எல்லாமே மலட்டுத்தன்மையும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததாக இருக்கும். நரம்பு பலவீனம் இதெல்லாம் இருக்கும். அதே போல் வைட்டமின் கேவால் ஏற்படக்கூடிய நோய் என்ன? பலவீனமான எலும்புகள், பற்கள், இதுதான். அதே போல் இதில் வைட்டமின் கே எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குன்னா பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோசு, முட்டை, பால் பொருட்கள். மேக்ஸிமம் இந்த முட்டை பாலில் நிறையா வைட்டமின்ஸ் வந்து இருக்கும். ஸோ முட்டை பாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் வேறு என்ன வைட்டமின் இருக்குது அப்படின்னா வைட்டமின் பியுமே இருக்குது. ஸோ இந்த முட்டை பாலெல்லாம். ஸோ வைட்டமின் கேல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அறிகுறி எப்படி இருக்குன்னா சிறு காயத்தால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்த கசிவு. அதாவது சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கும், ஆனால் ரத்தம் பார்த்தா அதிகமாக வரும். அதற்கான வைட்டமின் என்னென்னா கே. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எது பாக்டீரியா நோய் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது பாக்டீரியா நோய் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெப்படைட்டிஸ். இதுதான். ஸோ இது வந்து பாக்டீரியா நோய் வந்து கிடையாது. அப்போ பாக்டீரியா நோய்கள் அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம் அப்படின்னா இது எல்லாமே சொல்லலாம். காலரா, டெட்டனஸ், டைபாய்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா நோய். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா நோயால் இப்போ இந்த காலராவும் வயிற்றுப்போக்கு ரெண்டு ஒன்று சொல்லுவாங்களே, டிசென்ட்ரி. இது எதால் ஏற்படும் அப்படின்னா அசுத்தமான நீரால் ஏற்படும். அதே போல் டைஃபாய்டு, காய்ச்சல் இதுவும் வந்து பாக்டீரியா நோய் தான். இது எதால் ஏற்படும் அப்படின்னா அசுத்தமான உணவு அல்லது நீரால் ஏற்படக்கூடியதான். அடுத்து டெட்டனஸ் அல்லது கக்குவானும் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்களால் ஏற்படக்கூடியது. அதே போல் காசு நோய், இந்த டிபிலாம் இருக்குல்ல, இது எதால் ஏற்படுனா இருமல் மற்றும் தும்மலோட, அதாவது பரவக்கூடிய முறை, ஏற்படக்கூடியது கிடையாது, நான் சொல்கிறது பரவும் முறை. இது வந்து பார்த்திங்கன்னா இருமல், தும்மல் போது வெளிப்படக்கூடிய காற்று திவலைகளை சுவாசித்தல். இப்போ யாரோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நின்றுட்டு இருக்கவங்களுக்கு டிபி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இரும்புறாங்க அல்லது தும்புறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த எச்சில் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா காற்றில் வந்து பட்டு நம்மளுக்கு வந்து அது பரவி வந்ததுன்னா அது மூலிமா அது வந்து பரவ ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டைபாய்டு காய்ச்சல்னா அசுத்தமான உணவு அல்லது நீரால் பரவுவது. அதே போல் காலரா வயிற்றுப்போக்கு அப்படின்னா அசுத்தமான நீர். நிமோனியா காய்ச்சல் அப்படிதான். இருமல் தும்பலின் போது வெளிப்படக்கூடிய காற்று திவலைகளை சுவாசிக்கிறதுனால தான் இந்த நிமோனியாவும் ஏற்படுது. ஸோ நிமோனியாவுக்கும் அதே போல் காசநோய்க்கும் ஒரே மாதிரி தான் பரவும். Question 57. பின்வருவனவற்றுள் எந்த குறிப்பிட்ட நோய்க்குறி செயல்முறையானது குறிப்பிட்ட தொகுதி நோய் அறிகுறிகளை கொண்டிருக்கும் அப்படின்னா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நோய் தான். நோய் அப்படிங்கிறது உடலோட நோய்யூக்கிகளின் செயல்பாட்டால் ஏற்படக்கூடிய அடையாளங்கள், அதே போல் அறிகுறிகளை வெளிப்பாட்டில் ஏற்படும் தொகுப்பு. முரண்பாடு அல்லது கோளாறு இங்கே இருக்குல்ல, முரண்பாடு அல்லது
கோளாறு என்பது உடன் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. பாருங்க, சமையலை அறை மற்றும் ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் பொதுவாக டேஸ் கண்ணாடியால் ஆனவை அப்படின்னா எந்த கண்ணாடியால் ஆயிருக்கும்? ஆப்ஷன் சி, போரோசிலிகேட் கண்ணாடியால் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கண்ணாடி பொருட்களை வந்து வெப்பப்படுத்தும் போது மிக மிக குறைவாகவே வந்து விரிவடையும். அதனால இதில் விரிசல் அப்படிங்கிறது ஏற்படாது. அந்த ஆவிலாம் வந்து படுதில்ல சமைக்கும் போது. ஸோ அதுக்காக தான். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மேற்கூறியவற்றுள் தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், முதன்மை மின்கலங்களை மறுவூட்டம், அதாவது ரீசர்ச் செய்ய முடியாது, கரெக்டு தான். அதே போல் துணை மின்கலன்களை பல முறை மறுவூட்டம் செய்யலாம், கரெக்டு. அதே போல் துணை மின்கலன்கள் கடிகாரங்கள் கை கடிகாரங்களில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறானது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3 மட்டும் தவறானது. கொஸ்டின் 60, அம்மீட்டர் என்பது டேஸ் அளவிட பயன்படும் கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, மின்னோட்டம். அம்மீட்டர் அப்படிங்கிறது ஒரு மின் சுற்றுல பாயும் மின்னோட்டத்தோட அளவிடும் கூடிய கருவி தான். இந்த கருவி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுல தொடர் இணைப்புல இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, சீரியஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். கொஸ்டின் 61, மனித உடலில் தோராயமாக உள்ள செல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அப்படியே போய்கிட்டே இருக்கும். 37,0,0,0,0,0,0 இப்படி போய்கிட்டே இருக்குங்க. ஓகேவா? அதனால தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10^13 அந்த அளவுக்கு 0 போகும். அதனால தான் பவர் 13 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, ப்ரோக்ரியாட்டிக் செல்கள் யூக்ரியாட்டிக் செல்களை விட பெரியவைன்னு சொல்லியிருக்காங்க. இது ராங். ஏன்? ப்ரோக்ரியாட்டிக் செல்களோட விட்டம் அப்படிங்கிறது 1 to 2 தான் இருக்கும், மைக்ரான், அவ்வளோதான். இது யூக்ரியாட்டிக் செல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 100 ஸோ மைக்ரான் இருக்கும் இதோட விட்டம், டயாமீட்டர் அப்படிங்கிறது 2க்கு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரோக்ரியாட்டிக் செல்கள் யூக்ரியாட்டிக் செல்களை விட பெரியவையாம். அப்படி சேஞ்ச் ஆகி வரணும். யூக்ரியாட்டிக் செல்கள் ப்ரோக்ரியாட்டிக் செல்களை விட பெரியவை அப்படின்னு வரணும். ஸோ அதனால இது ராங். அடுத்து பாருங்க, உட்கருமணி அதாவது நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ப்ரோக்ரியாட்டிக் செல்லில் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அதாவது ப்ரோக்ரியாட்டிக் செல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க தெளிவற்ற உட்கரு கொண்டவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கரெக்டு. அதே போல் யூக்ரியாட்டிக் செல்களில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இங்கே ப்ரோக்ரியாட், இங்கே யூக்ரியோட் அப்படின்னு இருக்கும். சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட விட்டம் அப்படிங்கிறது ப்ரோக்ரியேட்டுக்கு 1 to 2, இதுக்கு 10 to 100 மைக்ரான். ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரியேட் இருக்குல்ல, ப்ரோக்ரியேட்டிக் செல், இது வந்து பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி, அதாவது செல் நுண்ணுறுப்புகள் இருக்கு இல்லையா, அதை சுற்றி சவ்வு அப்படிங்கிறது காணப்படாது. செல் சவ்வு அப்படிங்கிறது இங்கே இல்லை, செல் சவ்வு இங்கே இல்லை, அதனால் இப்படி ஐஃபன் போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி செல் சவ்வு வந்து காணப்படும். ஸோ அப்போது இங்கே காணப்படும். எஸ். ஓகேவா? அடுத்து அதே போல் இங்கே உட்கரு இருக்காது, உட்கரு இல்லை. அதே போல் இங்கே உட்கரு இருக்குது. அதே போல் இங்கே நியூக்ளியோலஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியோலஸ் இங்கே இல்லை. அதே போல் இங்கே நியூக்ளியோலஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 4 டிஃப்ரென்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ரியேட்டுக்கு 1 to 2 டயாமீட்டர். ஓகேவா? இதுவே யூக்ரியேட்டுக்கு 10 to 100. அதே போல் ப்ரோக்ரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல் சவ்வு இருக்காது, யூக்ரியேட்டில் இருக்கும். அதே போல் ப்ரோக்ரியேட்டில் உட்கரு இருக்காது, யூக்ரியேட்டில் இருக்கும். அதே போல் ப்ரோக்ரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோலஸ் இருக்காது, அதில் வந்து நியூக்ளியோலஸ் இருக்கும் யூக்ரியேட்டில். ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியானது அப்படிங்கிறது கூற்று 2 மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 63, மேட்ச் இட். உட்கரு உரை, உட்கரு, வாக்கியோல்கள், பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், உட்கரு உரை, உட்கருவிற்கான நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவோம். உட்கரு அப்படிங்கிறது கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லுவோம். வாக்கியோல்கள் அப்படின்னா சேமிப்பு கலன்கள். பசுங்கணிகம் அப்படின்னா உணவு உற்பத்தியாளர்கள். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ 1, 4, 2, 3. கொஸ்டின் 64, பிளியூரா உரை காணப்படக்கூடிய இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நுரையீரலில் தான் இந்த பிளியூரா உரை அப்படிங்கிறது காணப்படும். அதாவது மூச்சுக்குழல், மார்பு அறையினுள்ள நுழைந்து 2 மூச்சு கிளை குழல்களாக பிரிந்து
வலது இடது நுரையீரல்களுக்குள்ள நுழைந்து பல நுண்கலர்களாக பிரிந்து முடிவுல நுண்காற்று பைகளில் திறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. நுரையீரல்களை சுற்றி 2 அடுக்குகள் கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதை தான் பிளூரா அப்படின்னு சொல்றோம். வாயுக்களோட ஊடுருவல், அதாவது ஆக்சிஜன் மற்றும் CO2 இருக்கு இல்லையா, இந்த நுண்காற்று பையை சுற்றியுள்ள மெல்லிய சுவர் வழியாக இது வந்து நடைபெறுது. ஓகேவா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. டேஸ் 2 வகையான இரத்த குழாய்கள் உடம்பில் காணப்படுகிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 3. ஓகேவா. நமது உடல்ல 3 வகையான இரத்த குழாய்கள், இங்க 2 வராது, டேஸ் வகையான இரத்த குழாய்கள் உடம்பில் காணப்படுகிறதுனா 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 66. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. பட்டியல் 1 பட்டியல் 2. இப்போ வந்துட்டு பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இனப்பெருக்க உறுப்புகள் எங்க காணப்படும்? இனப்பெருக்க உறுப்புகள் எங்க காணப்படலாம்? இடுப்பு குழி இருக்கு இல்லையா, அங்கேயோ அல்லது பெல்விக் குழின்னு சொல்லுவோம், அங்க காணப்படும். அட்ரினல் சுரப்பி, அட்ரினல் சுரப்பி எங்க காணப்படும்னா சிறுநீரகத்தோட மேலே. இதுவே வந்து தைமஸ் சுரப்பி எங்க அப்படின்னா மார்பு கூடு. இதுவே தைராய்டு எங்க வந்து காணப்படும் அப்படின்னா கழுத்துல வந்து காணப்படும். ஓகேவா. இதுவே பிட்யூட்டரி சுரப்பி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிட்யூட்டரி சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி இது வந்து எங்க காணப்படும்னா மூளையோட அடிப்பகுதியில் காணப்படும். அதே போல பினியல் சுரப்பியும் மூளையோட அடிப்பகுதியெல்லாம் காணப்படும். தைராய்டு சுரப்பி அப்படின்னா கழுத்து. ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம் இல்லையா. இதுவே வந்து கணையம் எங்க காணப்படும்னா வயிற்றோட அடிப்பகுதியில் காணப்படும். ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் சி 2 3 4 1. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் 67. நன்னீர் மூலத்தின் சரியான இறங்கு வரிசையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னீர் அப்படிங்கிறது 3% இருக்கு. ஓகேவா. 3% வந்து பரவி இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்க பனிப்பாறை, நிலத்தடி நீர், மேற்பரப்பு நீர், இதர நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றா எடுக்கலாமா. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஸோ இப்போ நான் வந்து சொல்கிற பாருங்க பனிப்பாறை இருக்குல்ல 7 30.1. அதே போல் இப்போ இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னதுக்கு வரணும். ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் படிக்கட்டு இருக்குடா மேலேருந்து கீழே வருவோம், அப்போது பெருசுலேருந்து சின்னதுக்கு வரும். இதே ஏறு வரிசைனா கீழேருந்து மேலே போவோம், அப்போ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அப்போ 30.1. இதுவே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 0.3%. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.9%. எஸ் கரெக்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா பனிப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா 68.7%. நிலத்தடி நீர் அதுக்கடுத்து இருக்கா 30.1%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதர நீர் மற்ற நீர்கள் வந்து 0.9%. மேற்பரப்பு நீர் அப்படிங்கிறது 0.3% அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதுக்கு வரணும். ஓகேவா. அடுத்து உலக தண்ணீர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் இது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் வந்துட்டு என்ன ஆப்ஷன் சி. இதை வந்துட்டு இப்போ கிராம சபை கூட்டத்தில் ஒரு நாளாகவும் கொண்டாடப்படுது இல்லையா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலன் நீர் டேஸிற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி 3.785 லிட்டர். நீரோட கன அளவை லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர் போன்ற அலகால தான் நம்ம வந்து அளக்குறோம். காலன் அப்படிங்கிறதும் நீரோட கன அளவு அளக்கக்கூடிய அலகு தான். ஒரு காலன் அப்படின்னா 3.785 லிட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 70. டிஎம்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன 1000 மில்லியன் கனடி. நீர் தேக்கங்களில் உள்ள நீரோட அளவை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஎம்சி அல்லது ஃபீட் அப்படிங்கிற அலகால வந்து அளக்குறோம். அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரோட அளவை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கியூசக், அதாவது கியூசக் அப்படின்னா கன அடி பை வினாடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அலகால வந்து பார்த்தோம்னா அளக்கப்படுது. ஓகேவா. இது அணைக்கட்டில் திறக்கப்படக்கூடிய நீர். ஸோ இப்போ டிஎம்சினா 1000 மில்லியன் கன அடி அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் 71. கலிமுகவாக்கம் டேஸ் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி நன்னீர் மற்றும் உப்பு நீர் கலக்கும் இடம் அப்படின்னு சொல்றோம். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலங்களுக்கு முகத்துவாரம் அல்லது கலிமுகம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்திலிருந்து நன்னீரும் கடல்ல இருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடத்தை தான் இது கலிமுகம்னு சொல்லுவோம். சில தனித்தன்மையான தாவரம் அதே போல மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமா இந்த முகத்துவாரமும் கலிமுகமும் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதே போல பிச்சாவரம், முத்துப்பேட்டை, பள்ளிக்கரணை டேஸிற்கு ஆக அறியப்படுகிறது அப்படின்னா
ஆன்சர் மாங்க்ரோவ். ஸோ மாங்க்ரோவ் காடுகள் இருக்குல்ல, அதுக்காக தான். சிதம்பரத்தை அடுத்து தான் இந்த பிச்சாவரம் அப்படின்னு இருக்கு. அந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் வந்து பார்த்திங்கன்னா முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள், அதே போல் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் இருக்க செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் ஆகியன தமிழ்நாட்டில் சில சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இதை வந்து சொல்கிறோம் மாங்க்ரோவ். மாங்க்ரோவ்னு சதுப்பு நில காடுகள் தான். நெல்மயல்கள், தோட்டங்கள் மற்றும் மீன் குளங்கள் அல்லது தொட்டிகள் டேஸிற்காக உதாரணம். இதை எதற்கு உதாரணம் சொல்லலாம்னா செயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு சொல்லலாம். கொஸ்டின் 74, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, தவறானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, உற்பத்தியாளர்கள் தமக்கான உணவை தாங்களே உற்பத்தி செய்யலாம். கரெக்டு தான். உற்பத்தியாளர்கள் பிற சார்பு ஊட்ட உயிரிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கரெக்டு. நுகர்வோர் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ மூணுமே கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. மேற்கண்ட எதுவுமே தவறானது கிடையாது. கொஸ்டின் நம்பர் 75, பின்வருவனவற்றுள் சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு எது? சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டா நம்ம வந்து எதை சொல்லலாம்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சாய். சிதைப்பவைகள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலான கரிம பொருட்களை எளிய கரிம பொருட்களாக உடைத்து அதனை மண்ணுக்குள்ளே செலுத்தி தாவரங்களால் அது பயன்படுத்தப்படுது. ஸோ அதுக்கு தான் எடுத்துக்காட்டாக பாக்டீரியாவையும் பூஞ்சையும் சொல்கிறோம். ஆன்சர். சுற்றுச்சூழல் அமைப்பில் யார் யாரை உண்கிறார்கள் என்பதன் வரிசை டேஸ் என அழைக்கப்படுகிறது. என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் உணவு சங்கிலின்னு சொல்லுவோம். சூழலியல் அமைப்பில் யார் யாரை வந்து உண்றாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சாப்பிடுவாங்க, பாம்பு வந்து எலியை திங்கும், ஸோ அப்படிலாம் வந்து பாம்பை வந்து கழுகு திங்கும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா? ஸோ இப்படி வர்றது என்னன்னு சொல்லுவோம்? சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் உணவு சங்கிலி. வேட்டையாடுபவைகளை உண்ணும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மூன்றாம் நிலை நுகர்வோர். ஓகேவா? இரண்டாம் நிலை நுகர்வோரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேட்டையாடுபவை அப்படின்னு சொல்கிறோம். அதே வேட்டையாடுபவைகளை உண்ணும் விலங்குகள் மூன்றாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 78, பின்வருவனவற்றில் எது தண்டுகளில் தங்கள் உணவை சேமிக்கிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, உருளைக்கிழங்கு தான். நாம் வந்து காய்கறிகளை தாவரத்தோட பல்வேறு பாகங்கள்ல இருந்து பெறுறோம். இப்போ வேர்கள் மூலியமா நம்ம சொன்னோம், பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வேர்கள் மூலியமா பெறக்கூடியது. முள்ளங்கி இதெல்லாம் வேர்ல இருந்து வருது. இதுவே இலைகள் மூலியமா பெறக்கூடிய காய்கள் என்ன சொல்லலாம்? கறிவேப்பிலை, பச்சை காய்கறிகள், முட்டைக்கோசு இதெல்லாம் இலையில இருந்து வரக்கூடியது தான். இதுவே தண்டுல இருந்து வரக்கூடிய அதாவது தண்டுல இருந்து வரக்கூடிய காய்கறி எது அப்படின்னா உருளைக்கிழங்கு சொல்லலாம். சேனைக்கிழங்குலாம் தெரியும்ல, இந்த சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, கரும்பு இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 79, உலக உணவு திட்டம் டேஸால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, உணவு மற்றும் வேளாண் அமைப்பால் கொண்டாடப்படுது. கொஸ்டின் நம்பர் 80, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. மேட்சிட் கேட்டிருக்காங்க. நெல்லி, கற்றாழை, மஞ்சள், வேம்பு. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நெல்லி அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? நோய் எதிர்ப்பு திறன். கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வரும் அப்படின்னா வயிற்று புண்ணு. மஞ்சள் வந்து ஆன்டிபயாட்டிக்கு, வேம்பு கிருமிநாசினி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1. கொஸ்டின் 81, இலைகளில் இருந்து நாரினை தரும் தாவரம் வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலையிலிருந்து நார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, கற்றாழை தான். கிடைக்கப்பெறும் தாவர பாகங்களோட அடிப்படையில் இப்போ விதைகளோட மேற்புற தூவினார்கள் என்ன சொல்லலாம்னா அதுக்கு பருத்தி சொல்லலாம். எடுத்துக்காட்டா தண்டு அல்லது தண்டிலை நார்களுக்கு என்ன சொல்லலாம்னா ஆளி, அதே போல் சணலையும் சொல்லலாம். அதே போல் உரிமட்டை நார்கள்னு எதை சொல்லலாம்னா தேங்காயை சொல்லலாம். 82, இலைகளிலிருந்து நூல் தயாரிக்கும் செயல்முறை டேஸ் எனப்படும். என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நூற்றல் அல்லது ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பின்னிங் மில் சொல்கிறோம்ல, அதுதான் நூல் தயாரிக்கக்கூடிய மில்லை தான் ஸ்பின்னிங் மில்னு சொல்லுவோம். அடுத்து ஆஸ்டியோ ஆர்த்ரிடிஸ் என்பது டேஸை பாதிக்கும் நோய். எதை பாதிக்கக்கூடிய நோய்? ஆப்ஷன் டி, மூட்டு மற்றும் முழங்கால பாதிக்கக்கூடிய நோய் தான். ஆஸ்டியோ ஆர்த்ரிடிஸ் அப்படிங்கிறது அனைத்து வயதினரையும் பாதிக்கக்கூடிய மூட்டு மற்றும் இணைப்புகளில் ஏற்படக்கூடிய இணைப்பு பகுதியை பாதிக்கக்கூடிய நோய் தான். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிடிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய விஞ்ஞானிகள் இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பாலக்கீரை வந்து நிறைய பேர் தெரியும், இதை வந்து நிறைய பேர் இப்போ சாப்பிடுவாங்க. ஒரு நானோ மருந்து கலவையை வந்து உருவாக்கியுள்ளனர். அதை வந்து பாலக்கீரையிலிருந்து இதுக்கு வந்து சரியாக்கிறதுக்காக மருந்து கலவையை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். ஓகேவா? பட்டு வளர்ப்பு மற்றும் உற்பத்தி டேஸ் என அழைக்கப்படுது. என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, செரிகல்ச்சர். இதுவே சாற்றின் நோய் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆந்த்ராக்ஸ். சூரிய குடும்பம் சராசரியாக டேஸ் வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 828.00, அதாவது
இப்படி கம்மா வரணும். 828.00 km/மணி என்ற சராசரி வேகத்தில் பயணிக்குது. கொஸ்டின் 87 பாருங்க. டேஸ் ஒரு பெரிய விண்மீன் தொகுதியாகும் மற்றும் இது வானத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கியது அப்படின்னா உர்சா மேஜர். உர்சா மேஜர் அப்படின்னா சப்தரிசி மண்டலம் சொல்லுவோம். இது பெரிய விண்மீன் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இது வானத்தோட பெரும்பகுதியை உள்ளடக்கி இருக்கு. அடுத்த கொஸ்டின் 88. பின்வருவனவற்றில் எது ஒளியின் அடிப்படை பண்பு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒளியோட அடிப்படை பண்பாக எது வரும் அப்படின்னா ஒளியோட நேர்கோட்டு பண்பு. ஸோ இது வரும். அதே போல் எதிரொலித்தல் பண்பு, பொருட்களுடன் ஒளி தொடர்பு கொள்ளுதல், அதே போல் ஒளியோட வேகம் இதெல்லாம் வரும். ஆனால் வீச்சு மட்டும் வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒளி டேஸ் மட்டுமே பயணிக்கிறது. இந்த பண்பின் காரணமாக இது டேஸினை உருவாக்குகின்றது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒளி நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கிறது. இந்த பண்போட காரணமாக இது நிழலை உருவாக்குது. ஓகேவா? கொஸ்டின் 90. அல் ஹசன் ஹைதம் கண்டுபிடித்த ஒளியின் பின்வரும் பண்பு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நேர்கோட்டில் பயணித்தல். அல் ஹசன் ஹைதம் என்ற அறிவியல் அறிஞர் பார்த்தீங்கன்னா ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றிருக்காரு. சில துளை இருக்குல்ல, அந்த ஓட்டை வழியாக வரக்கூடிய ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கிறத இவர் கண்டறிச்சிருக்காரு. அதாவது ஒரு துளை இருக்கு அப்படின்னா அது வழியாக ஒரு ஒளி வரும்போது நேர்கோட்டில் பயணிச்சு இப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கிறத இவர் கண்டறிந்திருக்காரு. ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியோட நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் இவர் தான். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. பின்வருவனவற்றில் எது நிழலின் பண்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் எல்லாமே சரிதான். அனைத்து பொருள்களும் நிழல்களை உருவாக்குறது இல்லை. ஒளியோட எதிர்பக்கத்தில் நிழல்கள் உருவாகும். ஸோ இங்கே அல் ஹசன் ஹைதத்தை பார்த்தோம்ல, ஸோ அந்த ஓட்டை மூலிமா அது எதிரே இருக்கக்கூடிய செவத்தில் பிம்பத்தை உருவாக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் அப்போ உருவாக்கும். நிழல்கள் எப்போதும் கருப்பாகவே அல்லது இருட்டாகவே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நிறைய மூவிஸ்லாம் பேய் மூவிலாம் காட்டுறாங்க. அந்த நிழலை வச்சு தான் நம்மளெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாமளே பார்த்தீங்க அப்படின்னா பாதி நேரத்தில் இருட்டில் போகும்போது நம்மளோட நிழலை பார்த்து எத்தனையோ பேர் பயந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுதான் ரீசன். அது காரணம் என்ன? கருப்பாகவோ அல்லது இருட்டாகவோ இருக்கும். கொஸ்டின் 92. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தவறானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வருது. இது சூரியன், இது பூமி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில சந்திரன் வருது. கரெக்டு. சந்திர கிரகணத்தின் போது என்ன ஆகுது அப்படின்னா சூரியனுக்கும் இங்கே இருக்குல்ல சந்திரன், இதுக்கு இடையில பூமி வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. இரண்டுமே சரியானது, தவறானதுன்னு இல்லை. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிவப்பு நிறம் வாயு மூலக்கூறுகளால் அதிக அளவு சிதறடிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது தவறு. இது பார்த்தீங்கன்னா வாயுனா காற்று தான். வாயு அல்லது காற்று மூலக்கூறுகளால் குறைந்த அளவு தான் சிதறடிக்கப்படுகிறது. ஸோ அதனால இது தவறான பாயிண்ட். சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது. கரெக்டு தான். இருக்கிறதுலே அதிகமான வேவ் லென்த் கொண்டது அப்படின்னா சிவப்பு தான். அதே போல் பாருங்க, உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்போ குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் எது? அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்க, சிவப்பு நிறம் காற்றில் அதிக தூரம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு அலைநீளம் அதிகம்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. செகண்ட் மற்றும் தேர்ட் மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 94. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைத்து புதிய உயிரிகளை தோற்றுவிப்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி, முழு சேர்க்கை, ஹோலோகேமி. கொஸ்டின் 95 பாருங்க, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. ஆன்சர் ஆப்ஷன் டி, செர்டோலி செல்கள். கொஸ்டின் நம்பர் 96. மெட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? இது உடல் செல்களில் மட்டுமே நடைபெறுகிறது. கரெக்ட். மைட்டாசிஸ் 2 பகுப்புகள் உள்ளன. இதுதான் தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 2 குரோமோசோம்களை பராமரிக்கிறது. கரெக்ட். 2 டிப்ளாய்ட் செல்கள் உற்பத்தி ஆகிறது. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தான் ராங். கொஸ்டின் 97. பின்வருவனவற்றுள் எது பிறச்சார்பு உணவூட்ட முறையை கொண்டதல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா பூஞ்சை அப்படிங்கிறது சாற்றுண்ணி ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்களில் கூட்டுயிர் வாழ்க்கை உணவூட்ட முறையிலேயும் பங்கேற்கிறது.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பூஞ்சைங்கிறது ஒட்டுண்ணி. ஓகேவா, அதுதான் சாற்றுண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 98. ஃபஸ்ட்டு பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஸோ தேங்காய் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தேங்காய்க்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கோகோஸ் நியூசிபெரா. ஸோ அதோட சயின்ஸ் நேமு நெல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஒரைசா சட்டைவா. மீன்னா கட்லா. ஆரஞ்ச் சிட்ரஸ் சைனென்சிஸ். ஸோ பயாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 4, 2, 1, 3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, தவறானது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? உறுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட செல்களோட குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உறுப்பு அப்படிங்கிறது செல்களோட குழு கிடையாது, திசு. ஸோ இது வந்து தவறானது. திசு என்பது ஒரு பொதுவான, இந்த இடத்துல இங்கில்ல, இங்கே திசு அப்படின்னு வரணும். திசு என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட செல்களோட குழு. திசு தான் அப்படி வரணும். திசு என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட செல்களின் குழுன்னு வரணும். ஸோ அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. திசு என்பது ஒரு பொதுவான பணியை செய்யும் போது வெவ்வேறு வடிவ செல்களாகும், வெவ்வேறு வடிவ செல்களாகும் சொல்லியிருக்காங்க. இது சரி. அப்போ தவறானதுங்கிறது ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். கொஸ்டின் 100 பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஒரு வித்திலை தாவரங்கள் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, விதை ஒரு விதையிலையை கொண்டது. கரெக்டு தான். ஸோ அதுதான் ஒரு வித்திலை தாவரம். இலைகள் இணைப்போக்கு நரம்பமைப்பு உடையது, சல்லிவேர் அமைப்பு உடையது. கரெக்டு. 5 அங்க மலர்கள் கொண்டது. இதுதான் தவறு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 101. பின்வரும் எந்த இயற்பியல் அளவிற்கு பரிமாணம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோணம். புவியின் மையத்தில் ஈர்ப்பியல் புலத்தின் மதிப்பு என்ன? ஸோ ஆன்சர் அப்போ எங்கே என்னவா இருக்கும்? 0 தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 103. ஆடி மையத்திற்கும் குவியத்திற்கும் இடையிலான தூரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா குவிய தூரம். கோளக அடியோட குவிய தூரம் என்பது வளைவாரத்தோட பாதி அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 104. சூரிய சமையற்கலன்களில் என்ன வகை ஆடி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, குழியாடி. கொஸ்டின் நம்பர் 105. ஒரு நபரின் முழு உருவமும் தெரிய வேண்டுமெனில் சமதள ஆடியின் உயரம் டேஸ் ஆக இருக்க வேண்டும். என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்நபரோட உயரத்தில் 4ல் ஒரு பங்காக இருக்கணும். ஒரு நபரோட முழு உருவத்தை வந்து காணணும் அப்படின்னா கண்ணாடியோட குறைந்தபட்ச அளவு அப்படிங்கிறது அந்த நபரோட உயரத்தில் பாதியாக இருக்கணும். ஏனெனில் எதிரொலிப்பில் படுகோணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது எதிரொலிப்பு கோணத்திற்கு வந்து சமம். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு நபரோட முழு உருவம் வந்து தெரியணும் அப்படின்னா கண்ணாடிக்கு அப்படி சொல்கிறாங்க. இதுவே சமதள ஆடி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ அங்கே என்னவா இருக்கணும் அப்படின்னா உயரத்தில் 4ல் ஒரு பங்காக இருக்கணும். சமதள ஆடினா பாதி, சாரி கண்ணாடி அப்படின்னா பாதி, சமதள ஆடினா உயரத்தில் 4ல் ஒரு பங்கு இருக்கணும். டேஸ் என்பது மின்சாரம் எளிதாக பாயாத பொருள். என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கடத்தி. மின்னூட்டத்தை சேமித்து வைக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மின்தேக்கி. பாருங்க, ஒரு அலகு கூலும் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அலகு கூலும் அப்படிங்கிறது மின்னூட்டம் என்பது, ஒரு அலகு கூலும் மின்னூட்டம் என்பது தோராயமாக எவ்வளோ வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 6.242 × 10⁻18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி. எலக்ட்ரான்களின் ஓட்டமானது மின்னோட்டத்திற்கு டேஸ் திசையில் அமையும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, எதிர் திசையில். கொஸ்டின் நம்பர் 110. மின்னழுத்த வேறுபாட்டோட எஸ்ஐ அலகு என்ன? ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, வோல்ட். கொஸ்டின் நம்பர் 111. கடத்துத்திறன் மதிப்பின் அடிப்படையில் அமைந்த சரியான ஏறு வரிசையை தேர்ந்தெடுக்க. ஏறு வரிசைனா அப்போ சின்னதுலேருந்து கீழேருந்து மேலே போகணும். ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும்? கரெக்டாக எது வரும்னா ஆப்ஷன் சி, அலுமினியம், தாமிரம், வெள்ளி. கொஸ்டின் நம்பர் 112. மின்சாரத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி, கிறிஸ்டியன் வாயர்ஸ்டேட். 1819 ஹான்ஸ் கிறிஸ்டியன் வாயர்ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு மின்னோட்டத்தோடு காந்த விளைவை கண்டறிந்திருப்பார். கொஸ்டின் 113. பாதரசத்தோட கொதிநிலை. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 357 டிகிரி செல்சியஸ். பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கொதிநிலையையும் குறைந்த உரைநிலையும். ஸோ இதோட கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். இதோட உரைநிலை என்னன்னா பாதரசத்துக்கு -39 டிகிரி செல்சியஸ் இதை கொண்டதாக இருக்கும். எனவே அதிக நெடுக்கத்தினாலான
வெப்பநிலைகளை அளக்க பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலைமானிகளில் பயன்படுது. கொஸ்டின் நம்பர் 114. லீகோடெர்மா என்ற பரவா தன்மையுள்ள நோய் டேஸினை பாதிக்கிறது. எதை வந்து பாதிக்கிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, தோலை பாதிக்கிறது. லீகோடெர்மா அப்படிங்கிறது தோலில் உள்ள நிறமி, அதாவது மெலானின் நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது முழுவதுமாகவோ இழப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு பரவா தன்மை உள்ள நோய் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 115. பொருந்தா ஒன்றை கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கருவுறுதல். இதுதான். கொஸ்டின் நம்பர் 116 பாருங்க. டிடிடி என்பது என்ன? டிடிடி அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோமா, பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ப்ரோக்ரியாட்டிக் செல் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைட்டாட்டிக் செல் பகுப்பு நடைபெறாது, கரெக்டு. குரோமோசோமில் உள்ள புரதங்களுடன் டிஎன்ஏ இணைந்து காணப்படுவதில்லை, கரெக்டு. மைட்டோகாண்ட்ரியா போன்ற முக்கிய செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை, கரெக்டு. தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி, சவ்வு அல்லது உட்கரு உரை சூழ்ந்து காணப்படும் அப்படிங்கிறதான். கொஸ்டின் நம்பர் 118. பின்வரும் தாவரங்களுள் இலையின் மாற்றுவிற்கு எது எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஆகாய தாமரை தான். ஒப்பன்சியா வரும், பைசம் வரும், நெப்பந்தஸ் வரும். நெக்ஸ்ட், இளஞ்சிவப்பு உருளை புழுவால் பாதிக்கப்படும் பயிர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பருத்தி. சுவாச நுண்துளைகள் அல்லது நியூமட்டோபோர்கள் காணப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாங்க்ரோவ். எந்த ஒரு சுழலியல் அமைப்பின் ஆற்றல் மூலம், எது வந்து சுழலியல் அமைப்போட ஆற்றல் மூலம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஸ்டோட்ரோப். கொஸ்டின் நம்பர் 122. சுவாச மையம் காணப்படக்கூடிய இடம்னா என்ன? ஆப்ஷன் சி, முகுலம். அடுத்து பாருங்க, டேஸினை தவிர அனைத்து அணுக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளன அப்படின்னா புரோட்டியத்தை தவிர. ஆன்சர் ஆப்ஷன் சி. அணுக்கருவின் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் இருக்கு. நியூட்ரானுக்கு மின்சுமை அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டியத்தை தவிர அனைத்து அணுக்கருக்களிலையும் நியூட்ரான்கள் உள்ளன. ஓகேவா? நெக்ஸ்ட், எக்ஸ் கதிரை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் சி, ரான்ஜெட். இவர் தான் கண்டறிந்திருப்பாரு. அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையிலானது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, வேதிவினை. கொஸ்டின் 126. பேரண்டத்தில் அதிகளவு காணப்படும் அணு அல்லது தனிமம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹைட்ரஜன் தான். பேரண்டத்தில் அதிகளவு காணப்படக்கூடிய அணு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணு. பேரண்டத்தில் காணப்படக்கூடிய அணுக்களில் 74% ஹைட்ரஜன் அணுக்கள் தான் இருக்கு. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தில் காணப்படக்கூடிய அணுக்களில் ஹைட்ரஜன் மட்டுமே 74% இருக்கு. இருப்பினும் புவியில இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் ஆகிய 3 அணுக்கள் அதிகமாக இருக்கு. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21% இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 127. வயிற்றுப்போக்கிற்கான மருந்து தயாரிப்பில் பயன்படுவது எது? ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, பிஸ்மத் தான். பிஸ்மத் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக காணப்படக்கூடிய ஒரு தனிமம் தான். இது மற்ற தனிமங்களுடன் இணைந்து வயிற்றுப்போக்கிற்கான மருந்து தயாரிக்கவும் பயன்படுது. கொஸ்டின் நம்பர் 128. ஒரு பொருளின் நிலைத்தன்மையை அதிகரிப்பதற்கான வழி? ஆப்ஷன் ஏ, ஈர்ப்பு மையத்தை குறைக்கிறது தான். கொஸ்டின் 129 பாருங்க. பின்வருவனவற்றுள் எது வலி அளவு அல்ல? அதாவது வலி அளவு அல்லன்னு கேட்கல, எது வலி அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, பரப்பு. பரப்பு அப்படிங்கிறது ஒரு வலி அளவு தான். அடிப்படை இயற்பியல் அளவான நீளத்தை இருமுறை பெருக்குவது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பரப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, இதுதான் ஒரு வலி அளவு. கொஸ்டின் 130. ஒரு வானியல் அலகு என்பது டேஸிற்கு இடையிலான சராசரி தொலைவு என வரையறுக்கப்படுது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பூமி மற்றும் சூரியன். புவிக்கோ சூரியனுக்கோ இடையேயான சராசரி தொலைவு ஒரு வானியல் அலகு அப்படின்னு வரையறுக்கப்படுது. ஒரு வானியல் அலகு அப்படின்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அதாவது எப்படி எழுதுவோம்னா 149.6 × 106 கிலோமீட்டர். இதை பெருக்க கிடைக்கிறது என்னது? 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்னு சொல்லி மீட்டரில் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு, பாஸ்கல் விதியோட பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? நீரியல் தூக்கி, நிறுத்தற் கருவி அமைப்பு, கனமான மூட்டைகளை அழுத்தம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் தான். ஒளிச்செறிவை அளக்க பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளிமானி. ஒளிச்செறிவு அளக்க பயன்படுவது ஒளிமானி. இது நேரடியாக கேண்டிலாவில் ஒளிச்செறிவை வந்து அளக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொஸ்டின் 133. ஒளிச்செறிவு என்பது டேஸோட செறிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணுறு ஒளி. ஒளிப்பாயம் அல்லது
என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்குது. இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா லுமேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே போல ஒளிப்பாயம் அப்படின்னா லுமேன். வானம் நீல நிறமாக தெரிவதற்கான காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒளிச்சிதறல் தான். பின்வரும் எந்த கதிர்கள் கள்ளநோட்டு மற்றும் ஆவணங்களின் பொய்த்தன்மையை கண்டறிய பயன்படுகின்றன? எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புற ஊதா கதிர்கள். முதல் அணுக்கடிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1949. முதல் அணுக்கடிகாரம் 1949 அமெரிக்க தேசிய தரநிலை அமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது குவார்ட்ஸ் கடிகாரத்தை விட குறைவான துல்லியத்தன்மை கொண்டதாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த முதல் அணுக்கடிகாரம். கொஸ்டின் 137. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, துல்லியத்தன்மை என்பது ஒரு அளவிடப்பட்ட மதிப்பின் உண்மையான மதிப்பு அல்லது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக இருப்பது. கரெக்ட். அடுத்து, நுட்பம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளுக்கு இடையிலான நெருக்கமான மதிப்பு. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டுமே இல்லை. அப்போ ரெண்டுமே சரிதான். தவறானது கேட்டிருக்காங்க, அப்போ இரண்டும் இல்லை, இரண்டும் சரி. கொஸ்டின் 138. டேஸ் திரவ அழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுகிறது. எது அப்படின்னா மானோமீட்டர். திரவ அழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படக்கூடிய கருவி, அதாவது மானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், திரவத்தால் வெளிப்படுத்தப்படும் அழுத்தமானது டேஸ் மூலம் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, திரவத்தோட அடர்த்தி திரவம் நிரப்பப்பட்ட அமைப்பின் உயரம் மூலிமா. புவியின் ஒரு அலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது பாதரசமானி என்ற கருவியால் அளக்கப்படுது. அதே போல டாரிசிலி என்ற அறிவியல் அறிஞர் பார்த்தீங்கன்னா இதை கண்டறிந்திருப்பாரு. ஓகேவா? பாதரசமானிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் யாருன்னா ஆப்ஷன் சி, டயோ. கிரேக்க உரோமானியர் காலத்திலிருந்தே பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது. அப்போ கணித வல்லுனர் டயோக்ளஸ் எழுதிய ஆன் பர்னிங் மிரர்ஸ், அதுதான் எரிக்கும் ஆடிகள்னு சொல்லுவோம் என்ற நூலில் இதோட வடிவம் பற்றிய தகவல் முதலாக இடம் பெற்றிருந்தது. ஸோ அதனாலேயே இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பாருங்க 141. பின்வருவனவற்றில் பொருளின் எந்த நிலை குழியாடியில் நேரான மற்றும் மாய பிம்பத்தை உருவாக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி, எஃப்க்கோ பிக்கோ இடையில. கொஸ்டின் நம்பர் 142. சமதள ஆடிகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும்போது உருவாகும் பிம்பங்களோட எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் சி, சமதள ஆடிகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும்போது உருவாகும் பிம்பங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது, ஸோ மாற்றி சொல்கிறேன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, முடிவிலி. ஓகேவா? சமதள ஆடிகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும்போது உருவாகக்கூடிய பிம்பங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது முடிவிலியாக இருக்கும். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது குறைந்த ஒளிவிலகல் எண் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காற்றுனா அதுக்கு ஒளிவிலகல் எண் என்ன? 1.0. இதுவே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே நீர் அப்படின்னா 1.33. வைரத்துக்கான ஒளிவிலகல் எண் பார்த்தீங்கன்னா 2.41. அதே போல் மண்ணெண்ணெய்க்கு 1.41 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கம்மியாக இருக்கிறது எதுக்கு? ஆப்ஷன் ஏ, காற்று. இதுதான் ஆன்சர். அதே போல் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஈத்தருக்கான ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னா 1.36. அதே போல் சாதாரண கண்ணாடி இருக்குல்ல, ஸோ சாதாரண கண்ணாடிக்கான ஒளிவிலகல் எண் 1.5. அதே போல் குவார்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.56. ஓகேவா? கொஸ்டின் 144. வளைந்த எதிரொலிக்கும் மேற்பரப்பை கொண்ட ஆடிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் பி, கோளக ஆடிகள். கொஸ்டின் 145. நீர்மூழ்கி கப்பல்களில் பெருங்கடல் பரப்பில் மேலுள்ள பொருள் தெளிவாக காண பயன்படுத்தப்படும் கருவி என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரிஸ்கோப். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணாடியின் தள விளைவு கோணம் என்னவா இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 57.5 டிகிரி. கொஸ்டின் 147. பின்வரும் உயிரினங்களில் எதற்கு இயக்கத்திற்கான தசைகள் மற்றும் எலும்புகள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நத்தை. உடல் தசைகள் சுருங்கி விரிவதன் மூலமாக மண்புழுக்கள் நகரும். அதே போல் உடலோட கீழ்ப்பகுதியில் காணப்படும் நீட்சிகள் தரையை பற்றி கொள்ள உதவும். மூட்டுவாதம், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, டேஸ் அமில படிகங்கள் மூட்டுகளில் படிவதால் ஏற்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, யூரிக் அமிலம்.
கொஸ்டின் நம்பர் 149. ஹெரிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா தொற்றால் டேஸ் நோய் ஏற்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி குடல் புண். 150. கைமணிக்கட்டு கணுக்கால் முதுகு தண்டில் காணப்படும் எலும்புகள் டேஸுக்கு உதாரணம். எதுக்கு உதாரணம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சிறிய எலும்புகள். 151. கடினமான உழைக்கும் தசை டேஸில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணில் இருக்குது. முடியோட வேர்களில் தசைகள் வந்து இருக்குது. அதே போல் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சிலிர்ப்பை வந்து கொடுக்கும். இப்போது முடியோட வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா தசைகளில் நம்ம கையில் இந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிலிர்ப்பு, இந்த குளிரப்பெல்லாம் சிலிர்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் புன்னகைக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 தசைகள் இருக்குது. கோவப்படுறதுக்கு 42 தசைகள் வந்து தேவைப்படுது. அதிகமாக வேலை செய்யக்கூடிய தசைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தான் வந்து காணப்படுது. கொஸ்டின் நம்பர் 152. பின்வருவனவற்றுள் இது அவசர கால சுரப்பியாக செயல்படுகிறதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அட்ரினல் சுரப்பி தான் அவசர கால சுரப்பின்னு சொல்லுவோம். கொஸ்டின் 153. 17வது மனித குரோமோசோம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மெட்டாசென்ட்ரிக். 154. புற்றுநோய் பற்றி படிக்கும் துறை என்னன்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்காலஜி. கொஸ்டின் 155. மனித உடலில் உள்ள எண்ணெய் சுரப்பிகள் டேஸ் என அறியப்படுகிறது அப்படின்னா செபேசியஸ் சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படுது. வளரிடும் பருவத்தில் வியர்வை மற்றும் தோலுக்கடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளோட செயல்பாடு அதிகரிப்பதால் அவற்றோட சுரப்பும் அதிகரிக்குது. மின்மாற்றி டேஸில் செயல்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் மட்டும்தான் செயல்படும். 157. 1877 ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா 1877ஆம் ஆண்டில் ஒளிப்பதிவு சாதனத்தை வந்து கண்டுபிடித்திருப்பாரு. இதன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒளியை மீண்டும் கேட்க முடியும். கொஸ்டின் 158. ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரித்தால் பின்வருவனவற்றில் எது உண்மையாக நிகழும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளி சப்தமாகவும் மற்றும் ஸ்ருதி அதிகமாகும். ஓகேவா. கொஸ்டின் 159. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியோட வேகம் என்ன ஆகும்? ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும். எந்த ஒரு ஊடகத்திலையுமே வெப்பநிலை அதிகரிக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஒளியோட வேகம் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். பின்வருவனவற்றுள் எது நெட்டலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒளியலை. கொஸ்டின் 161. 2 தொடர்ச்சியான துகள்களுக்கு இடையிலான தூரம் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அலைநீளம். அலைநீளம் அப்படிங்கிறது ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையிலான தூரம் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் 162. மேற்கூறியவற்றுள் தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா. 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவான அதிர்வெண் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிக அதிர்வெண் கொண்டது குற்றொளி. 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண் கொண்டது மீயொலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தவறுதான் ஆன்சர். 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதைதான் குற்றொளி அப்படின்னு சொல்லுவோம். குற்றொளி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தவறு. அடுத்து பாருங்க, 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிக அதிர்வெண் கொண்டதை குற்றொளி அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒளியை என்னன்னு சொல்லுவோம்னா மீயொலி அப்படின்னு சொல்லுவோம். குற்றொளினா இதுதான் குற்றொளி, இது மீயொலி. 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒளியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சோனிக் ஒலி அல்லது கேட்கக்கூடிய ஒலி, நம்மளால கேட்கக்கூடிய அளவு. ஓகேவா. ஸோ அப்போ இது எல்லாமே தவறு தான். கொஸ்டின் நம்பர் 163. இரும்பின் அளவின் அடிப்படையில் தாதுக்களின் சரியான ஏறுவரிசையை கண்டறிக்க. அப்போ கீழே இருந்து மேலே போகணுமா? அப்போது எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிட்ரைட், ஹேமடைட், மேக்னடைட் தான். 3 வகையான இரும்பு தாதுக்கள் இருக்குது. அதில் எது வந்துட்டு வரும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு சிட்ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேமடைட், மேக்னடைட் இருக்கா. அப்போ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் இல்லையா. அப்போ சிட்ரைட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது 48.2%. அப்போ ஹேமடைட் எவ்வளோ வரும் அப்படின்னா 69%. மேக்னடைட் எவ்வளோ வரும்னா 72.4%. அதனால சின்னதுலேருந்து பெருசுக்கு போயிருக்கு. அடுத்து கொஸ்டின் 164. இரும்பின் ஆக்சைடு தாதுவின் வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்? ஆப்ஷன் பி Fe3O4. இரும்பு ஆக்சைடு தாது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னடைட். இதன் வாய்ப்பாடு Fe3O4. மேக்னடைட்டை தான் எப்படி சொல்கிறோம். டேஸ் புவியில் காணப்படும் வலிமை வாய்ந்த மற்றும்
சக்தி மிகு காந்தங்களாகும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. நியோடிமியம் காந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புவியில் வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த காந்தங்கள்னு சொல்லுவோம். கொஸ்டின் 166, பேரண்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் டேஸ் நியூட்ரான் நட்சத்திரமாகும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, மேக்னட்டார். இதுதான் பேரண்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் மேக்னட்டார், அதாவது காந்த நியூட்ரான் நட்சத்திரம்னு இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு நியூட்ரான் நட்சத்திரம். ஓகேவா? அதே போல் இது பால்வெளி அண்டத்தில் அமைந்திருக்கு. கொஸ்டின் 167, புவியோட காந்தச்சு டேஸ் கோணத்தில் சாய்ந்துள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 டிகிரியிலிருந்து 15 டிகிரி. புவியோட காந்த அச்சு அப்படிங்கிறது புவியோட அச்சிற்கு 10 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரைக்கும் சாய்வு அமைஞ்சிருக்கு. கொஸ்டின் நம்பர் 168, எப்பொழுது காந்தத்தின் காந்த பண்பு நீக்கப்படாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, ஒரு காந்தத்தை சுழியத்திற்கு கீழான வெப்பநிலையில் குளிர்வித்தால் தான் நீக்கப்படாது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லலாமா? இதில் மட்டும்தான் நீக்கப்படாது, மற்றது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா காந்தத்தை நீக்கலாம். ஓகேவா? காந்தத்தோட காந்த பண்பு இது எல்லாத்தாலையும் வந்து நீக்க முடியும். காந்தத்தை அதிக வெப்பநிலைக்கு சூடாக்கும் போதோ, காந்தத்தை உயரத்திலிருந்து கீழே விழு செய்யும் போதோ, நீண்ட காலம் செயலற்ற நிலையில வைக்கும் போதோ இதெல்லாம் வந்து நடக்கும். அதே போல காந்த பொருளை தொடர்ந்து அடிக்கும் போதோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தத்தை அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்துறது, காந்தத்தை சுற்றியுள்ள கம்பிச்சுருளில் வேறுபட்ட மின்னோட்டத்தை வந்து பாய செய்கிறதாலேயோ, காந்தத்தை முறையாக பராமரிக்காமல் இருக்கிறதுனாலையோ, அதாவது மெக்லிவ் தொடர் வண்டிக்கு, காந்த விளக்க தொடர் வண்டி இருக்கு இல்லையா, சக்கரங்க, அதுக்கு வந்து சக்கரம் இருக்காது. கணினி மூலிமா கடத்தப்படும் மின்காந்தங்கள் மூலமாக வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது மிதந்து செல்லும். இது உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வேகமான தொடர் வண்டின்னு இதை சொல்லுவாங்க, மெக்லிவ் தொடர் வண்டி அப்படிங்கிறது. இது தோராயமாக கிலோமீட்டருக்கு 500 கிலோமீட்டர் பர் மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகத்தில் இது செல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தாலையும் இது 3 பண்புலாம் நீக்கக்கூடியது, நீக்கப்படாதுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான். 169, எம்ஆர்ஐயின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். மனித உடல் எடையில் எத்தனை சதவீதம் தண்ணீர் இருக்கு? எத்தனை சதவீதம் அப்படின்னா ஆப்ஷன் பி, 65%. பின்வருவனவற்றுள் எது திரவ உந்தி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, திரவ ஆக்சிஜன் தான். இதுதான் இல்லை. திரவ ஹைட்ரஜன், அதே போல் ஹைட்ரசீன் மற்றும் எத்தில் ஆல்கஹால் ஆகியவை திரவ எரிபொருட்கள். இது எல்லாமே திரவ எரிபொருட்களாக இருக்கும். ஆக்சிஜன், ஓசான், அதே போல் ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் புகையும் நைட்ரிக் அமிலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்சி காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். சந்திராயன் 1 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 22 அக்டோபர் 2008. சந்திரனை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டில் அக்டோபர் 22ஆம் நாள் சந்திராயன் 1, அதாவது நிலவு வாகனம், இதை வந்து நிலவுக்காக அனுப்பப்பட்டது. கொஸ்டின் 173, புவியோட விடுபடு திசைவேக மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 11.2 km/s. அடுத்து பிரக்யான் ரோவர் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி, சந்திராயன் 2. சந்திராயன் 2 உளவியானது அறிவு என பொருள்படும் பிரக்யான், அதாவது பிரக்யான்னா சமஸ்கிருத சொல். இது எந்த சொல்னா சமஸ்கிருத சொல். இந்த பெயர் கொண்ட 6 சக்கரங்களை உடைய ரோபோ வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 175, புவியின் நுரையீரல் என அழைக்கப்படுவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமேசான் காடு தான் உலகத்திலே மிகப்பெரிய மலைக்காடு. இது பிரேசிலில் வந்து அமைஞ்சிருக்கு. இது CO2 வாயுவை சமன் செய்வதன் மூலிமா பூமியோட காலநிலையை நிலைப்படுத்தவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுது. மேலும் உலகத்தில் 20% ஆக்சிஜனை இதுதான் உற்பத்தி செய்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 390 பில்லியன் மரங்கள் வந்து இருக்கு பூமியோட நுரையீரல்னு, அதனால தான் இதை சொல்கிறோம். IUCN-இல் இந்தியா உறுப்பினரான ஆண்டு எப்போ அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1969. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மற்றும் அமைச்சகத்தின் மூலம் 1969ஆம் ஆண்டில் இந்தியா IUCN என்ற அமைப்பின் மாநில உறுப்பினரானுச்சு. ஓகேவா? பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. ஸோ சரணாலயம் அது நிறுவப்பட்ட ஆண்டு ஃபர்ஸ்ட் வண்டலூர் சரணாலயம். வண்டலூர் சரணாலயம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு 1991. களக்காடு சரணாலயம். சரி, ஓகே. அப்போ வண்டலூர் சரணாலயம் வந்து எங்கே இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. ஓகேவா? களக்காடு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கு.
இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1976. அடுத்து சாம்பல் நிற அணில் சரணாலயம். சாம்பல் நிற அணில் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகரில் இருக்குது. இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1988. வேடந்தாங்கல் சரணாலயம் இது வந்து எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1936. அதே போல் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, மேகமலை வனவிலங்கு சரணாலயம். இது எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்குது. இது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2016. ஸோ இப்போது இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். அப்போ என்ன வரும்னா 2, 4, 3, 1 இருக்கா? ஆப்ஷன் டி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 178. ஆசியாவிலேயே மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பு எது? எதுனா ஆப்ஷன் ஏ ப்ளூ கிராஸ் வந்து பாருங்க கேப்டன் வி சுந்தரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1959 ஆசியாவோட மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பான இந்திய ப்ளூ கிராஸ் அப்படிங்கிற அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இவர் தான் நிறுவியிருப்பார். யார்? கேப்டன் வி சுந்தரம். அவர் வந்து நிறுவியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய விமானி, அதே போல் ஒரு விலங்கு நல ஆர்வலர். ஓகேவா? தற்போது இந்திய ப்ளூ கிராஸ் அப்படிங்கிற அமைப்பு நாட்டோட மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பாக இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா செல்ல பிராணிகளை தத்தெடுத்து மற்றும் விலங்குகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக போன்ற பல விலங்கு நல நிகழ்வுகளை வந்து நடத்தி வருது. ஓகேவா? உயிரியல் சொர்க்கம் என்று கருதப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மன்னா வளைகுடா. ஒரு செல் புரதம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி குளோரெல்லா. கொஸ்டின் நம்பர் 181. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி என்டமிக் இனங்கள். ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே காணப்படக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட சிற்றினங்கள் உள்ளூர் இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாய்கிலோ தெர்மிக் உயிரினங்கள் எது? மீன், தவளை, பல்லி, பாம்பு. அடுத்து டேஸ் மிகப்பெரிய முதுகெலும்புள்ள விலங்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நீலத்திமிங்கலம். அதாவது ராட்சத நீலத்திமிங்கலம் வந்து பார்த்திங்கன்னா 35 மீட்டர் நீளமுடையது மற்றும் 120 டன்கள் எடையுடையதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முதுகெலும்புள்ள விலங்காகவும் இருக்கும். கொஸ்டின் 184. பொருந்தா ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வந்துட்டு பாருங்க, முட்டையிடும் பாலூட்டிகளை தவிர மற்றவை வந்து குட்டிகளை ஈனுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இதில் பொருந்தாது எது அப்படின்னா பிளாப்டிப்ஸ். ஓகேவா? பிளாட்டிப்ஸ் இதுதான். எலி, முயல், மனிதன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டிகள். ஸோ அப்போ ஆன்சர் பொருந்தாது ஆப்ஷன் டி பி. ஓகேவா? பிளாட்டிப்ஸ். 185. மியாசிஸ் பெற்றோர் செல்லில் இருந்து டேஸ் செல்களை உற்பத்தி செய்கிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 4. பாருங்க, ஒத்த இரட்டையர் இடையே செய்யப்படும் திசு மாற்றம் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஐசோகிராஃப்ட். 187. நல்லியல்பு அம்மீட்டரின் மின் தடை என்ன? ஆப்ஷன் பி 0 இருக்கும். கொஸ்டின் 188. பச்சையத்தில் டேஸ் உள்ளது என்ன இருக்கு? ஆப்ஷன் சி மெக்னீசியம் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 189. ரத்தத்தில் உள்ள தனிமம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி Fe அயான். இரும்பில் ஊடுருவும் கதிர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி காமா கதிர். 191. கல்பாக்கத்தில் உள்ள உலை எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உற்பத்தி உலை. கொஸ்டின் 192. பின்வருவனவற்றில் எது தனிப்பானாக பயன்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி D2O. கொஸ்டின் 193. அலைநீளத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னா இறங்கு வரிசை அப்போ பெருசுலேருந்து மேலேருந்து கீழே வரணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி நுண்ணுலைகள், அகச்சிவப்பு கதிர், புற ஊதா கதிர் மற்றும் எக்ஸ் கதிர் அப்படின்னு வரும். அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் உலகளாவிய நன்கொடையாளர் இரத்த குழு எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓ. 195. டேஸ் வைட்டமின் மற்றும் டேஸ் கனிமம் ரத்தம் உறைதலுக்கு அவசியமானது அப்படின்னா வைட்டமின் கே மற்றும் கால்சியம். ஆப்ஷன் சி. 196. எய்ட்ஸ் வைரஸ் எந்த மரபணு தொகுதியால் ஆனது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி RNA. 197. அண்டம் விடுபடுதலை தூண்டுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ LH ஹார்மோன். 198. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு ஆப்ஷன் சி முடிவிலி. 199. பின்வரும் கருவிகளுள் எது ஒலி சமிக்கைகளாக மாற்றுகிறது அப்படின்னா குறியீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? டிஜிட்டல் புகைப்பட கருவியும் தொலைநகல் இயந்திரம் இது 2 மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபைனல் கொஸ்டின்
பின்வரும் கூற்றுகளை கவனி. மேற்கூர் கண்டவற்றுள் தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியாண்டு என்பது காலத்தின் ஒரு அலகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தவறானது. வானியல் அலகு என்பது தொலைவின் அலகு, கரெக்டு. அடுத்து வந்து பாருங்க, பார்செக் என்பது நிறையின் அலகு, கரெக்ட். ஒளியாண்டு அப்படிங்கிறது என்னது? ஒளி ஒரு ஆண்டில் செல்லும் அந்த அளவு வந்து சொல்லக்கூடியதான். ஸோ அப்போது இதுதான் தவறானதாக இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம 200 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் 6th to 12th தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் ஆகிறவங்களும் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆக்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF வந்து கொடுத்துருப்போம். ஸோ PDF லிங்கை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ஷோவாகும், டெஸ்ட் சீரியஸ்க்கான ஸ்லைட் அல்லது டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் 6th to 12th தமிழ் இயல் வாரியாக தேர்வுகள் அப்படின்னு சொல்லி ஷோவாகும். அதில் நீங்கள் பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பேமெண்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயருக்கு இதோட வேலிடிட்டி. அது வரைக்கும் அன்லிமிட்டடாக நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே போல் வந்து மெட்டீரியலுமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். படிக்கிறீங்க, டெஸ்ட்டு போடுறீங்க. தமிழில் இதை தாண்டி எங்கேயுமே கொஸ்டின் இருக்காது. ஒன்லைனரில் ஒவ்வொரு வரியாக கேள்விகள் எடுத்து அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும். டெஸ்டர்ஸ்மே 170 டெஸ்டர்ஸ், 10,000+ கேள்விகள் இருக்கும். ஸோ இதை தாண்டி தமிழுக்கு வேறு எங்கேருந்துமே வரப்போகிறதுல 11th and 12th அட்வான்ஸ் தமிழுமே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.